13 நீக்கிடு. 13 நீக்கிடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, மறுக்கப்பட்ட உரிமையை, மறுக்கப்பட்ட உரிமைகளை தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தாமதிக்காமல் வழங்கிடு. தாமதிக்காமல் வழங்கிடு. அமல்படுத்து, 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 அமல்படுத்து. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனின், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனின் அறிக்கையை அமல்படுத்து. அறிக்கையை அமல்படுத்து. குரல் கொடு, குரல் கொடு, குரல் கொடு, குரல் கொடு. மாநில அரசே குரல் கொடு. மாநில அரசே குரல் கொடு. எங்களுக்காக குரல் கொடு. எங்களுக்காக குரல் கொடு. தலித் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடு. தலித் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடு. தலித் முஸ்லிம்களுக்காக குரல் கொடு. தலித் முஸ்லிம்களுக்காக குரல் கொடு. வெறுக்காதே, 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 வெறுக்காதே. தலித் கிறிஸ்துவரை வெறுக்காதே. தலித் கிறிஸ்தவர்களை வெறுக்காதே. வழங்கிடு, 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 வழங்கிடு. சம உரிமை வழங்கிடு. சம உரிமை வழங்கிடு. மீட்டெடுப்போம், 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 மீட்டெடுப்போம். எஸ்சி உரிமையை மீட்டெடுப்போம். எஸ்சி உரிமையை மீட்டெடுப்போம். வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. சிறுபான்மையினரை வஞ்சிக்காதே. சிறுபான்மையினரை வஞ்சிக்காதே. தகர்த்திடுவோம், 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 தகர்த்திடுவோம். தடைகளை நாம் தகர்த்திடுவோம். தடைகளை நாம் தகர்த்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒருங்கிணைப்போம். ஒன்று கூடுவோம், ஒருங்கிணைப்போம். ஒன்று கூடுவோம், ஒருங்கிணைப்போம். ஒன்று கூடுவோம், ஒருங்கிணைப்போம். போராடுவோம், வெற்றி பெறுவோம். போராடுவோம், வெற்றி பெறுவோம். போராடுவோம், வெற்றி பெறுவோம். போராடுவோம், வெற்றி பெறுவோம். போராட்டம் வெல்லட்டும், 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 வெல்லட்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம். நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களை, தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் உடனடியாக சேர்த்துவிடு. உடனடியாக சேர்த்துவிடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே. 1950ஆம் ஆண்டு 1950ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஆணை, ஜனாதிபதி ஆணை 13 நீக்கம் செய். 13 நீக்கம் செய். நீக்கம் செய், நீக்கம் செய். நீக்கம் செய், நீக்கம் செய். ஜனாதிபதி ஆணை, ஜனாதிபதி ஆணை 13 நீக்கம் செய். 13 நீக்கம் செய். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். உரிமை கேட்கும் போராட்டம். உரிமை கேட்கும் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். நீதி கேட்கும் போராட்டம். நீதி கேட்கும் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தலித் கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற அனைத்து கிறிஸ்தவர்கள் அழைத்து வென்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே. நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கொடுத்த அறிக்கையினை, கமிஷன் கொடுத்த அறிக்கையினை உடனடியாக நிறைவேற்று. உடனடியாக நிறைவேற்று. நிறைவேற்று, 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 நிறைவேற்று. நிறைவேற்று, நிறைவேற்று. நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கொடுத்த அறிக்கையினை, கமிஷன் கொடுத்த அறிக்கையினை நிறைவேற்று, நிறைவேற்று. நிறைவேற்று, நிறைவேற்று. வெல்லட்டும், 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 வெல்லட்டும். வெல்லட்டும், வெல்லட்டும். இப்பொழுது இந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை வழங்க CSI ரெவரண்ட் DJ கிறிஸ்டோபர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருந்ததுதான் வரலாறு. ஆனால் இப்பொழுது ரோமன் கத்தோலிக்க திருவையினுடைய முன்னெடுப்பில் குடந்தை மறை மாவட்டம், தஞ்சை மறை மாவட்டம், திருச்சி மறை மாவட்டம் அவர்கள் மூவருமாக மண்டலமாக இணைந்து இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று தென்னிந்திய திருவையோடு இணைந்தும் தவில் சுவிசேஷ லத்திரன் திருச்சபையோடும் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பேரணியாக தொடங்கி நடத்த வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக திட்டமிட்டு
இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இப்பொழுது நாம் திட்டமிட்டபடி இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த தஞ்சை மண்ணில் நம்முடைய ஒட்டுமொத்த தலித் கிறிஸ்துவனுடைய சற்றேறக்குறைய 80 ஆண்டு கால நம்முடைய பெரும் கனவை, பெரும் வழியை, பெரும் வேதனையை, பெரும் எதிர்நோக்கை நாம் இந்த ஆளுகிற வர்க்கத்திற்கு பதிவு செய்வதற்காக இந்த நாளில் நாம் கண்டன பேரணியாக போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து பேரணியை தொடங்கி வைக்க நம்முடைய வந்திருந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய பேராயர் மதிப்புக்குரிய சாமுவேல் ராஜதுரை ஐயா அவர்களை இந்த போராட்ட குழுவின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அவனமே குடந்தை மறைமாவட்டத்தினுடைய ஆயர், இந்த SC/ST கமிஷன் பணிக்குழுவினுடைய தலைவருமாகிய மேதகு ஆயர் ஜீவானந்தம் ஆயர் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அவனமே இந்த தஞ்சை மறைமாவட்டத்தினுடைய ஆயர் சகாயராஜ் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். திருச்சி மறைமாவட்டத்தினுடைய ஆயரும் ஆயருடைய பணிசுமையின் காரணமாக அவர் வரவில்லை. அதனைத் தொடர்ந்து நம்முடைய அன்பிற்கினிய ஐயா விகார் ஜெனரல் முதன்மை குரு தந்தை அந்துவான் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த SC/ST பணிக்குழுவினுடைய கத்தோலிக்க திருவையினுடைய SC/ST பணிக்குழுவினுடைய செயலாளர் ஐயா நித்திய சகாயம் பேரூர் நித்திய சகாயம் அவர்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கருத்துரை ஆற்றுவதற்கு மிகவும் பொருத்தமானவர். இந்த தமிழ் மண்ணில் நம்மையும் நம்முடைய வழிகளையும் நம்முடைய கோரிக்கைகளையும் நீண்ட நெடுங்காலமாக பன்னெடுங்காலமாக பல்வேறு தளங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் நம்முடைய வந்திருப்பது மகிழ்வு. அவர்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நீண்ட நெடிய காலமாக இந்த சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற உச்சநீதிமன்றத்தை வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் பிராங்க்லின் சீசர் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழ் சுசர் லித்திரன் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், இன்னும் தென்னிந்திய திருவையினுடைய குருத்துவ செயலாளர் அண்ணன் ராஜா மான்சிங், இறைமக்கள் செயலாளர் அண்ணன் ஞான சுசிகரன், திருமண பொருளாளர் ஐயா சகரியா கிருபாகரன், இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அருட்தந்தையர்கள், ஆயர்கள், திரளாக கலந்திருக்கிற பொதுமக்கள், திருச்சபை மக்கள் அத்தனை பேரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று அடுத்த நிகழ்வுக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைய நாளில் நம்முடைய இந்த கண்டன முழக்க கூட்டத்திற்கு தம்முடைய ஆதரவை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய திருவடிக்குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் அவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக அன்போடு இந்த மேடைக்கு வரவேற்கிறேன். கரவொலி எழுப்பி அவரையும் வரவேற்போம். அடுத்ததாக தலைமை உரையாற்ற தமிழ்நாடு ஆயர் பேரவையினுடைய பட்டியலினத்தார் பழங்குடியினர் பணிக்குழுவினுடைய தலைவரும் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயருமான மேதகு ஆயர் ஜீவானந்தம் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். தலித் கிறிஸ்தவர்களை SC பட்டியலில் சேர்க்க கோரி நடுமண்டல SC/ST பணிக்குழு மற்றும் RC, CSI, TLC அனைத்து திருவையின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இந்த பேரணி தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்புரை வழங்கிய ரெவரண்ட் DJ கிறிஸ்டோபர் அவர்களே, தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களே,
தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை மறைமண்டலத்தினுடைய பேராயர் பேரருட் திரு முனைவர் சி சாமுவேல் ராஜதுரை அவர்களே, டிஎன்பிசி SC/ST கமிஷனுடைய மாநில செயலாளர் பேரருள் திரு நித்திய சகாயம் அவர்களே, திருச்சி மறைமாவட்ட முதன்மை தந்தை பேரருள் திரு அந்துவான் அவர்களே, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் நோக்கு உரை வழங்கவிருக்கிற உயர் திரு டி பிராங்க்லின் சீசர் தாமஸ் அவர்களே, கருத்துரை வழங்க வந்திருக்கிற மேயர் மரு அஞ்சுகம் பூபதி அவர்களே, உயர் மாமரை திருமுனைவர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்களே, ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தினுடைய திருவடிக்குடில் சாமிகள் அவர்களே, TLCயின் ரெவரண்ட் டாக்டர் தாமஸ் கென்னடி துணைத் தலைவர் அவர்களே, கோரிக்கை விளக்க உரை வழங்க இருக்கிற மாசை சிந்தனை செல்வன் அவர்களே, அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஆனால் அந்த கட்சியின் பொது செயலாளராக அல்ல, நம்மில் ஒருவராக நமது தோழனாக இங்கே வருகை புரிந்திருக்கிற சிந்தனை செல்வன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற ஆரோக்கிய வினிட்டோ அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பை வழங்குகின்ற பிரான்சிஸ் செலஸ்டின் அவர்களே, அருட்பணியா இருதயராஜ் அவர்களே, அருட்திரு ராஜகுமார் அவர்களே, அருட்திரு தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய நாடு உலகிலுள்ள எல்லா நாடுகளையும் விட மிக உயர்வான மதிப்பான அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டுள்ள நாடு என்பதில் நமக்கு பெருமை. இந்தியா இறையாண்மை மிக்க சோஷலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. மதசார்பற்ற என்ற ஒரு தத்துவம் இன்று மதிப்பிழந்து போய்கொண்டிருக்கிறது. அதை செய்பவர்களே ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் என்று பார்க்கிற பொழுது அது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. மதத்தை வைத்து யாரையும் பிரிவினைப்படுத்தக்கூடாது, மதத்தை வைத்து ஒருவரை நடத்தக்கூடாது என்பது நமது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கிய கோட்பாடு. ஆனால் இந்த நாட்டிலே இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கோ இஸ்லாம் மதத்திற்கோ மனம் மாறி சென்றால் அவர்கள் SC அந்தஸ்தை இழந்து விடுகிறார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மார்ச் 26ஆம் தேதி ஒரு வழக்கு ஆனந்த் என்பவருக்கும் ஆந்திர மாநிலத்திற்கும் எதிரான வழக்கிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம், அதாவது இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு சென்றால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு SC அந்தஸ்து கிடையாது என்பதை வலியுறுத்துகிறது. இது எவ்வளவு பெரிய மோசடி என்று நமக்கு தெரியும். ஏனெனில் ஒருவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நம்முடைய தமிழ் சமூகத்திலே அவன் ஒரு ஜாதியில் தான் பிறக்கிறான், ஜாதியால் தான் அடையாளப்படுத்தப்படுகிறான். அந்த ஜாதியோடு ஏழ்மை, வறுமை, தாழ்த்தப்பட்ட நிலை, தீண்டாமை எல்லாம் தொடருகிறது. அதை கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் கிறிஸ்தவர்களை ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்று RSS தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பாடு நடந்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் உணர்ந்து அதை கண்டிக்கின்ற விதத்திலே நமக்கு வேண்டிய நியாயமான உரிமைகளை பெறுவதற்காக இங்கே நாம் குழுமியிருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரிந்தது போல 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அதற்கு கொஞ்சம் கூட செவிமடுப்பதில்லை.
காரணம், இவர்கள் சிறுபான்மையினர். இவர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள், இவர்களை நாம் மட்டம் தட்டி ஒடுக்கி வைத்திருப்போம் என்ற மனநிலையை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மனநிலையை நாம் கண்டிக்கின்றோம். 1950ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதிலே 13 இந்த எஸ்சி அந்தஸ்து நமக்கு மறுக்கப்படுகிறது. அதை நீக்க வேண்டும். நம்முடைய தலித் கிறிஸ்தவர்களுக்கும் எஸ்சி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இது நியாயமானது, நீதியான ஒரு கோரிக்கை. இதற்கு முன்னர் மண்டல் கமிஷன் அறிக்கையிலே ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது, இந்து மதத்தை சாராத மற்ற மதங்களிலும் இந்த தீண்டாமை, ஜாதி வேற்றுமை அப்படியே தொடருகிறது என்பதை குறித்து காட்டினார்கள். அதற்கு இந்த அரசு செவிமடுக்கவில்லை. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அறிக்கை தெள்ளத் தெளிவாக நம்முடைய தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ மக்களுடைய ஏழ்மை நிலையை, வறுமை நிலைமையை, கல்வி இல்லாமை நிலைமையை, வேலைவாய்ப்பின்மை நிலைமையை மிக அழகாக எடுத்து கூறி இவர்களுக்கு இந்த எஸ்சி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கூறியும் அதற்கும் இந்த அரசு செய்மடுக்காமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் அனைவரும் நமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வீதிக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த போராட்டத்திலே நாம் ஈடுபட வேண்டும். ஏற்கனவே நான் கூறியது போல அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய நாட்டை சோஷலிச நாடாக அறிவித்திருக்கிறது. ஆனால் சோஷலிசம் என்பதே இங்கே இல்லை. எல்லாம் வேற்றுமை, வேறுபாடுகள், பிரிவினைகள், அதனுடைய அடிப்படையில் வறுமை, ஏழ்மை எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன்றிய அரசாங்கம், நமது மாநில அரசாங்கம் தீர்வு காண வேண்டும். மதசார்பற்ற நிலை இல்லை என்று நடைமுறையில் யதார்த்தத்தில் பார்த்தால் அதற்கு பொருளே இல்லாமல் இருக்கிறது. இது ஒரு ஜனநாயக நாடு, குடியரசு, மக்களுக்காக உள்ள ஒரு நாடு என்பதும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் அனைவரும் நமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். நாம் இங்கு தலித் கிறிஸ்தவர்களாக மட்டும் கூடியிருக்கவில்லை, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்பிக்கையாளர்களாக இங்கே வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய உடல் என்று சொல்லுகிறோம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆகவே இந்த உடலிலே ஒரு உறுப்பு நோயுற்றாலும் அதனுடைய விளைவை இந்த உடல் முழுவதும் அனுபவிக்கிறது. அதே போன்றுதான் நம்முடைய நம்பிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு சிலர் சமூக அந்தஸ்து இல்லாமல் வறுமையிலே, தாழ்த்தப்பட்ட நிலையிலே இருக்கிற பொழுது இந்த திரு முழுவதும் துன்புற வேண்டும். அப்படி துன்புற்று எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த அநீதியை நீக்குவதற்கு போராடினால்தான் வெற்றி கிடைக்கும். அதனுடைய முயற்சியாகத்தான் இந்த ஆகஸ்ட் 10 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நாம் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுவோம். இன்னும் ஏராளமான பேர் திரண்டு நம்முடைய கோரிக்கையை சப்தமாக ஒன்றிய அரசிற்கு கேட்கக்கூடிய அளவிலே எழுப்புவோம். நிச்சயமாக நாம் வெற்றியை அடைவோம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் நான் மனதார பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது தனிப்பட்ட ஒரு சமூகத்தின் போராட்டம் அல்ல, மாறாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரின் போராட்டம் என்று வலியுறுத்தி சென்ற டிஎன்பிசி எஸ்சி பணிக்குழுவினுடைய தலைவர் மேதகு ஆயர் ஜீவானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்று நாம் நடத்துகிற இந்த கூட்டம் எதற்காக? இந்த போராட்டம் சட்ட வடிவம் பெற உச்சநீதிமன்றத்திலே இதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் உயர் திரு டி. பிராங்க்லின் சீசர் தாமஸ் அவர்களை
நோக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கின்ற ஆயர் பெருமக்களே, மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களே, வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் 15 நிமிடங்கள். அதற்குள்ளாக வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இந்த அரசியல் சட்ட ஆணை 19 என்பது அரசியல் சட்ட பட்டியலினத்தோருக்கான ஆணை 1950 என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சட்ட வரைவானது 8/7/1950 அன்று அன்றைக்கு இருந்த அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. ஏதோ சட்டம் அங்கீகாரம் இல்லாமல் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இது பல பெரிய கதை. அது சொன்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுனது. 8/7/1950 அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த சட்ட வரைவு 10/8/1950 அன்று அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. மந்திரி சபையிலே யார் யார் இருந்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. பழைய கதை இது. இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கதை அல்ல. 1879 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கதை. பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கான இந்த சலுகை 10/8/1950 முதல் தான் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். 1935 அரசியல் சட்ட பட்டியலினத்தோருக்கான ஆணை 13 இயற்றப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1935 பாராகிராஃப் 3. இதே மதத்தடை. அதே மதத்தடையை பின்பற்றி பல்வேறு மாகாண அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த சட்டமானது 10/8/1950 அன்று அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன? இந்த சட்டம் 1950 என்ன சொன்னது? பட்டியலினத்தோருக்கான உரிமையில் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்து மதத்தை மட்டும் தழுவி இருக்க வேண்டும் என்று சொன்னது. 1956 அரசியல் சட்டம் 368 உட்பிரிவு 1 பிரகாரம் சட்ட திருத்தம் செய்து சீக்கிய மதம் தழுவிய பட்டியலினத்தோருக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டது. அதேபோல் 1990 சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் செய்யப்பட்டு புத்த மதம் தழுவிய பட்டியலினத்தோருக்கு இந்த சலுகையானது நீட்டிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை இந்த விதமான சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படவில்லை. சட்ட திருத்தம் செய்வதற்கு ஒன்று சட்ட திருத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சட்டம் இந்த மத தடையானது தவறு என்று உச்சநீதிமன்றம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு இந்த சலுகைகள் என்பது கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 1,90,00,000 மக்கள் இந்தியாவிலே பட்டியலினத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள். இது சட்ட திருத்தம் செய்வதற்கு இதுவரை இந்தியாவிலே என்ன காரியங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? இந்திய அரசியல் சட்டம் 341 உட்பிரிவு 2 பிரகாரமாக கீழ்கண்ட மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றன. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், பீகார் மற்றும் இந்த மாநிலங்கள் அரசியல் சட்டம் 341 உட்பிரிவு 2 பிரகாரமாக
பரிந்துரை செய்திருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆகவே நாம் உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றோம். 22/3/2004 அன்று நம்முடைய மக்கள் சார்பாக, கிறிஸ்தவர்கள் சார்பாக நானும் பொதுநல வழக்காடு மன்றமும் இருவருமாக சேர்ந்து, மரியாதைக்குரிய பிரசாந்த் பூஷன் மற்றும் நானும் சேர்ந்து இந்த வழக்கு ஒன்றை, அதாவது ரிட் பெட்டிஷன் என்று சொல்லுவார்கள், ரிட் மனு, அரசியல் சட்டம் 32 பிரகாரம் ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்தோம். அது என்ன சொல்லியிருக்கிறோம்? அதிலே இந்த அரசியல் சட்ட பட்டியலினத்தவருக்கான ஆணை 13 உள்ள அந்த மத தடையானது அரசியல் சட்டம் 14 எல்லாரும் சட்டத்திற்கு முன்பாக சமம் என்பதற்கு எதிரானது. அரசியல் சட்டம் 15(1) எந்த வித்தியாசமும் சாதி, மத, நிற, இன அடிப்படையில் காட்டக்கூடாது என்பதற்கு எதிரானது. அரசியல் சட்டம் 16(1) அதாவது வேலை வாய்ப்பிலே எந்த விதமான வித்தியாசமும் காட்டக்கூடாது. அரசியல் சட்டம் 17 தீண்டாமையானது ஒழிக்கப்பட்டது. அரசியல் சட்டம் 25 அதாவது மத சுதந்திரம் எதிரானது என்று சொல்லி ஒரு வழக்கை அங்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடுத்தோம். அந்த வழக்கு எப்படி தொடுத்தோம் என்று சொன்னால், ஆதாரங்களின் அடிப்படையிலே தொடுத்திருக்கின்றோம். 1983 நம்முடைய சகோதரர் சூசை அருந்ததியர் அவர் கத்தோலிக்க மற்றும் சீர்திருத்த திருச்சபையினுடைய உதவியோடு கூட உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார். நான் ஒரு அருந்ததி இனத்தை சார்ந்த கிறிஸ்தவன், எனக்கு இந்த சலுகைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது என்று அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றத்திலே எடுத்து சென்றார். அதற்கு உச்ச நீதிமன்றம் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் ஒன்று சொன்னது, நீங்கள் தனியாக உங்களுடைய பிற்பட்ட நிலைமையை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள், சரி, ஆனால் நீங்க ஒட்டுமொத்த பட்டியலின கிறிஸ்தவர்களுடைய கல்வி, பொருளாதார, கலாச்சார பின்னடைவுகளை குறித்த தகவல்களை நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நீதிமன்றம் பரிசீலித்து இந்த அரசியல் சட்ட பட்டியலினத்தோருக்கான ஆணை 13 ஆனது தவறு என்று சொல்லும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தது. எப்பொழுது தள்ளுபடி செய்தது? வழக்கு போடப்பட்டது 1983, தீர்ப்பு வந்தது 1985. இதோ இந்த சலுகைகள் எல்லாம் ஏதோ ஏதோ அவர்கள் பார்த்து இறக்கப்பட்டு கொடுக்கிறார்கள் என்பது கிடையாது. இது அரசியல் சட்டம் கொடுக்கின்ற அரசியல் ரீதியான உரிமை. ஆகவே அதன் அடிப்படையில் 15(4) அரசியல் சட்டத்தின் பிரகாரமாக கல்வியிலே இடஒதுக்கீடு, பட்டியலினத்தோருக்கான இடஒதுக்கீடு. அரசியல் சட்டம் 16(4) வேலை வாய்ப்பிலே, மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு. அரசியல் சட்டம் 15(4) மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்களிலே இடஒதுக்கீடு. அரசியல் சட்டம் 17 படி SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அதாவது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 பிரகாரமாக இவர்கள் தீண்டாமையினாலே பாதிக்கப்படும் பொழுது பட்டியலின கிறிஸ்தவர்கள் சட்ட ரீதியாக மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமை அது கிடையாது. அரசியல் சட்டம் 46 படி பட்டியலினத்தோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் இவர்களுக்கு கிடையாது. அரசியல் சட்டம் 330 பிரகாரம் பாராளுமன்றத்தினுடைய தனி தொகுதிகளுக்கு போட்டியிடுவதற்கான உரிமைகள் கிடையாது. அரசியல் சட்டம் 334 படி சட்டமன்றங்களுக்கு செல்வதற்கு, தனி தொகுதியிலே போட்டியிடுவதற்கு இவர்களுக்கு உரிமை கிடையாது. ஆக ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அல்லவா, நீங்கள் உங்களுடைய சமூக, கல்வி, பொருளாதார, கலாச்சார பின்னடைவை குறித்த தகவல்களை உச்ச நீதிமன்றத்திற்கு சரியான ஆதாரங்களோடு தெரிவித்தால் இந்த உச்ச நீதிமன்றம் இந்த 13 மத தடையானது தவறு என்று சொல்லும் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா. ஆகவே ஒரு கூட்டு முயற்சியாக இது நான் பெருமையோடு சொல்ல வேண்டும், சீர்திருத்த திருச்சபை என்னுடைய தலைமை அலுவலகம் NCC, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, கத்தோலிக்க ஆயர் பேரவை, இவர்களை எல்லாரையும் கலந்து ஆலோசித்து
இதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் முதலாவது திரட்டினோம். ஆகவே தான் நான் சொல்லுவேன், நான் தனியாக உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருந்தாலும் இது ஒரு கூட்டு முயற்சி. என்னென்ன ஆதாரங்கள், என்ன உச்சநீதிமன்றத்தில் தடையாகி இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஆதாரங்கள் திரட்டும் பொழுது பார்த்தால் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இதற்கு ஆதரவாக இருந்தது. 1953 முதல் பிற்பட்டோர் நல கமிஷனானது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது, கலேல்கர் என்பவருடைய தலைமையில். அந்த கமிஷன் பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமை கொடுங்கள், பட்டியலினத்தோருக்கான உரிமையை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டது. மத்திய அரசினுடைய, நான் சொல்ல போகின்ற இந்த ஆதாரங்கள் எல்லாம் மத்திய அரசினுடைய ஆதாரங்கள், எவிடன்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவார்கள். அதே கமிஷன் சீக்கிய பட்டியலின மக்களுக்கு இந்த சலுகைகளை கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது 1956 சட்ட திருத்தம் செய்து சீக்கிய அந்த பட்டியலின மக்களுக்கான அந்த உரிமை வழங்கப்பட்டது. அடுத்து 1969 மத்திய அரசாங்கம் ஒரு ஆணையத்தை உருவாக்கியது. தீண்டாமை குறித்த பாராளுமன்றத்தினுடைய கமிட்டி, பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் அன்டச்சபிலிட்டி, அதற்கு தலைவராக இருந்தவர் இளைய பெருமாள். அந்த கமிஷன் மத்திய அரசினுடைய அந்த ஆணையம் என்ன சொன்னது என்று சொன்னால், கிராமப்புறங்களிலே பட்டியலின கிறிஸ்தவர்கள் தீண்டாமையினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்து சீக்கிய மதத்தை சார்ந்த பட்டியலின மக்களைப் போல சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது பரிந்துரைத்திருக்கிறது. அந்த ஆதாரம் இரண்டாவது. அடுத்து நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னார்கள், மரியாதைக்குரிய, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, மரியாதைக்குரிய ஆயர், கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் சொன்னார்கள், மண்டல் கமிஷன் அறிக்கை, மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை, மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை தெளிவாக சொல்லுகிறது, பட்டியலின கிறிஸ்தவர்கள் தென்னிந்தியாவிலே தீண்டப்படாதவர்களாக கருதப்படுகிறார்கள் என்று சொல்லி. அடுத்து 1983 மத்திய அரசினுடைய ஹை பவர் கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது மத சிறுபான்மையினருக்கான உயர்மட்ட குழு, மத்திய அரசு நியமித்த அந்த ஆணையம், அது என்ன சொன்னது, புத்த மதம் தழுவிய பட்டியலின மக்களும் கிறிஸ்தவம் தழுவிய பட்டியலின மக்களும் சமூக கல்வி நிலைமையிலே பின்னிலைமையிலே இருக்கின்றார்கள், சமூக கல்வியிலே பின்னிலைமையிலே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இரண்டு சமுதாயத்திற்கும் இந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் 1990 சட்ட திருத்தம் செய்து, அரசியல் சட்டம் 368 உட்பிரிவு 1 பிரகாரம் சட்ட திருத்தம் செய்து அவர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட்டது. அடுத்து 1996 ஒன்றிய அரசு, யூனியன் ஆஃப் இந்தியா, இது ஏற்கனவே இந்த கோபால் சிங் கமிஷன் பரிந்துரைத்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, பௌத்தர்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த கிறிஸ்தவம் தழுவிய இந்த பட்டியலின மக்களுக்கு இந்த உரிமைகள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னேன் அல்லவா, அதை நிவர்த்தி செய்வதற்காக பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வந்தார்கள். அதாவது 11/3/1996 என்று. அதில் என்ன எழுதியிருக்கிறார்கள், இந்து சீக்கிய பௌத்த மதம் தழுவிய பட்டியலின மக்களை போல் இவர்களும், அதாவது பட்டியலின கிறிஸ்தவர்களும் சமூக கல்வி பொருளாதாரத்தில், பொருளாதாரம் என்பது அரசியல் சட்டத்துக்கு உட்படாது, பொருளாதாரமும் கலாச்சாரமும், சமூக கல்வி நிலைமையிலே பின்னடைவில் இருக்கின்றார்கள். மத மாற்றம் சமூகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்காது. ஆகவே இவர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்குவதற்கு சட்ட திருத்தத்தை முன்வைக்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சபாநாயகர் அந்த சட்ட முன்வரைவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த காலத்திற்குள்ளாக, சரியான காலத்திற்குள்ளாக அந்த வரைவானது அங்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது ஒரு காரணம் காட்டி அவர் தள்ளிவிட்டார். அடுத்து
ஆர்டினன்ஸ் என்று சொல்லுவார்கள். இதை ஒரு ஒரு அவசர சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நரசிம்மராவ் தலைமையிலான அரசு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பிவிட்டது. அவரும் இதை தள்ளிவிட்டார். அடுத்து 2001 தேசிய அதாவது அரசியல் சட்ட மாற்று குழுமம் ஒன்று உருவாக்கப்பட்டது பிஜேபி அரசினால். நேஷனல் கவுன்சில் ஃபார் த ரிவ்யூ ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் 2001. அதிலும் என்ன சொல்லி இருக்கிறது? இவர்கள் மதம் மாறினாலும் தீண்டாமையினால் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளே அனைவரும் சமமாக கடைபிடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வைத்துக் கொண்டாலும் மற்ற மதத்தை சார்ந்த சிலர் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இவர்களை தீண்டப்படாதவர்களாக கருதுகின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இவர்களுக்கு உரிமம் தரப்பட வேண்டும் என்று சொன்னது. அடுத்து 2006 உருவாக்கப்பட்ட சச்சார் கமிட்டி, அதுவும் பிரதம மந்திரியினுடைய உயர்மட்ட குழு, அதுவும் என்ன சொல்லி இருக்கிறது? இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மதம் தழுவிய பட்டியலின மக்களுக்கு இந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி 2007 மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள், கும்பகோணம் ஆயர் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ரிப்போர்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் த ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், தேசிய மத சிறுபான்மையினர் மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான கமிட்டி, அது என்ன சொன்னது? டீலிங் ரிலிஜியன் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் மேக்ஸ் ஸ்கெடியூல் காஸ்ட் நெட் அஸ் ரிலிஜியன் நியூட்ரல். அதாவது மதத்தை பார்க்காமல் பட்டியலினத்தோருக்கான உரிமைகளை கொடுங்கள் என்பதுதான். ஏனென்று சொன்னால் பழங்குடியின சகோதரர்கள் அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவி இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உரிமைகள் கொடுக்கப்படுகின்றது. அடுத்து 2007 தேசிய சிறுபான்மையினர் நல குழுமம் அது ஒரு கமிட்டியை போட்டது. அந்த கமிட்டி ஒரு ஒரு ஆய்வை கொண்டு வந்தது. அதாவது விஞ்ஞான ரீதியான பட்டியலின கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே இவர்களுக்கு இந்த உரிமைகள் வழங்கலாம் என்று சொன்னது. அடுத்து உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம். இது சம்பந்தமான 2 ஆணையங்களை, நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் நல கமிஷன் மற்றுமாக பட்டியலினத்தோருக்கான கமிஷன், 2ஐயும் எதிரிகளாக கருதுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் என்ன காரணம், இவர்கள் நீங்கள் வழக்கிலே உங்களை சேர்த்துக்கொள்ள சொல்லுகிறார்கள், உங்களுடைய பதில் என்ன என்று சொல்லி 2வது மனு எதிரியான அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் நல கமிஷன் என்ன சொன்னது? இவர்கள் மதம் மாறினாலும் தீண்டாமையிலே பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் மத்தியிலும் சரி மற்றமாக இருக்கின்ற அந்த சமூகத்திலும் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு இந்த உரிமைகளை வழங்கலாம். இந்த வருடங்களில் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றோம், இதற்கான ஆராய்ச்சியை பண்ணியிருக்கின்றோம், இந்த ஆராய்ச்சியை இத்துடன் இணைக்கின்றோம். நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட், தேசிய பட்டியலினத்தோருக்கான ஆணையம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவர்கள் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ரிப்போர்ட்டை அது ஏற்றுக்கொண்டது. இதுதான் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலை. ஆகவே நாம் நம்மளுடைய சமூக கல்வி பொருளாதார நிலைமையை உச்சநீதிமன்றத்திலே நிரூபித்து விட்டோம். இதற்கு மேல் அங்கு சொல்லுவதற்கு ஒன்றும் கிடையாது. உச்சநீதிமன்றத்திலே கேட்கப்படுகின்ற 2 கேள்விகள், அதற்கு மட்டும் பதில் சொல்லி முடிக்கின்றேன். முதலாவது கேள்வி, கிறிஸ்தவ மதம் தீண்டாமையை அங்கீகரிப்பது கிடையாது. ஒரு பக்கம் கிறிஸ்தவ மதம் தீண்டாமையை அங்கீகரிப்பது கிடையாது என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இவ்வளவு ஆதாரங்களை ஒன்றிய அரசினுடைய அந்த ஒன்றிய அமைச்சருடைய ஆணையங்கள் கொடுத்திருக்கின்றனவே, இதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? கட்டாயம் கேட்போமா இல்லையா? வெளிநாட்டிலே, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பிரதேசங்களிலே கிறிஸ்துவ மதம் நிறவெறியை அங்கீகரிப்பது கிடையாது. ஆனால் வெள்ளை மற்றும் கருப்பு கிறிஸ்தவர்களிடையே நிறவெறி என்பது இருக்கின்றது. ஆகவே சமூகம் பின்னடைவு என்பது வேறு, சமூகத்திலே நடக்கின்ற அந்த தீண்டாமை என்பது வேறு, மத கொள்கைகள் என்பது வேறு. சோசியல் எக்ஸ்க்ளூஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ரிலீஜியஸ் பர்செப்ஷன். அடுத்து இந்து மதம் மட்டும்தான் தீண்டாமை அங்கீகரிக்கிறது என்று சொல்லி,
அரசியல் சட்டம் 17 சொல்லுகின்றது, தீண்டாமையானது ஒழிக்கப்பட்டு விட்டது, தீண்டாமையை கடைபிடிப்பது குற்றம். அருமையான மதம் இந்து மதம், ஒரு சிறப்பான மதம் இந்து மதம். எந்த மதமும் நீ தீண்டப்படாதவனாக இரு என்று சொல்லுவது கிடையாது. எல்லா மதமும் நன்மை தான் சொல்லுகின்றன. சோசியல் எக்ஸ்க்ளூஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ரிலீஜியஸ் பர்செப்ஷன். அதுதான் நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் அதுதான் வச்சிருக்கோம். இப்போ இந்தியாவில் எல்லா இடங்களிலும் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களிலும் எல்லாரும் செல்கின்றார்கள். இதை ஒரு காரணமாக காட்டி இதை உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இதுதான் ஒரே காரணம். அதாவது கிறிஸ்டியானிட்டி டசன்ட் ரெகக்னைஸ் அன்டச்சபிலிட்டி. ஆனால் கத்தோலிக்க ஆயர் பேரவையும் சீர்திருத்த திருச்சபையினுடைய தலைமை அலுவலகம் NCCI, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, அவர்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கிலே சேர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கத்தோலிக்க ஆயர் பேரவை தலித் பாலிசி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தீண்டாமையை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்ட ஒரு பாலிசி, அந்த நோக்கம், அந்த கருத்துக்களை உச்சநீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இதை கிறிஸ்தவ மதம் தீண்டாமை அங்கீகரிப்பதில்லை, இந்து மதம் தான் தீண்டாமை அங்கீகரிக்கிற வாதம் உச்சநீதிமன்றத்திலே எடுபடாது. எப்பொழுது இந்த சலுகைகளை கேட்டாலும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மத அடிப்படையிலே சலுகைகள் கொடுக்கக்கூடாது, சலுகைகள் பெறுவதற்கு மதம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்று சொன்னால், சலுகை மறுப்பதற்கும் மதம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அதாவது when religion is not the criterion for reservation, religion should not be the criterion for the denial of reservation. இந்த அடிப்படையிலே நம்ம அங்க வாதத்தை எடுத்து வைக்க இருக்கின்றோம். இது ஒரு பெரிய இதை பேசணும்னா மணிக்கணக்காக பேசணும். ஆகவே நான் ரொம்ப அதிக நேரத்தை எடுத்துட்டேன். இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் எதையும் எவனும் அனுபவித்துக் கொள்ள முடியாது. Unless otherwise, if it is not granted by God Almighty, we cannot inherit anything in this world. ஆகவே இதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அதான் நம்ம சொல்ல முடியும். செய்கிற முயற்சி எல்லாம் செய்துட்டோம். தேசிய தலித் கிறிஸ்தவ பேரவையின் சார்பாக அருமையான ஒரு ரிட் பெட்டிஷனை எழுதி உச்சநீதிமன்றத்திலே பதிந்திருக்கின்றோம். மரியாதைக்குரிய மேரிஜான் அவர்களுடைய பெயரிலே ஒரு உச்சநீதிமன்றத்திலே ஒரு மனுவை தயார் செய்து அங்கே அனுப்பியிருக்கின்றோம். இது நிலுவையில் இருக்கின்றது. மரியாதைக்குரிய குழந்தை அரசன் அவர்களுடைய பெயரிலே ஒரு ரிட் மனுவை அங்கே உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றோம். ஆந்திராவை சார்ந்த யுனைடெட் ஃப்ரண்ட் ஃபார் தலித் கிறிஸ்டியன் ரைட் இவர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே ஒரு அரசியல் சட்டம் 32 பிரகாரம் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். ஆராய்ச்சி செய்து ஆயிரக்கணக்கான பக்கங்களை உச்சநீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கின்றோம். ஆகவே கடைசியாக ஒன்று சொல்லுகின்றேன், கூடிய சீக்கிரத்தில் இந்த உச்சநீதிமன்றமானது சூழ்நிலைகள் சரியில்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த உச்சநீதிமன்றமானது கூடிய சீக்கிரத்தில் இந்த அரசியல் சட்ட பட்டியலினத்தோருக்கான ஆணை 1950 பத்தி 3 கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1950 பாராகிராஃப் 3 மத தடையை கட்டாயம் நீக்கும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். உங்களுடைய அனுதின ஜெபங்களிலே இதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். இந்த வழக்கினுடைய போக்கையும் அதனுடைய எப்படி இருக்கிறது என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்த உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் உயர் திரு டி. பிராங்க்லின் சீசர் தாமஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நின்று இந்த போராட்டத்திற்கான முழக்கங்களை நாம் ஒன்றாக இணைந்து எழுப்புவோம். இன்றைய நாளிலே நம்முடைய கருத்திற்கு ஆதரவாகவும் வலு சேர்க்கும் விதமாகவும் நம்மோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற தஞ்சாவூர் மாநகர மேயர் மாண்புமிகு மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்களை நம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம்.
போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், கிறிஸ்தவர்களின் போராட்டம், கிறிஸ்தவர்களின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், கிறிஸ்தவர்களின் போராட்டம். கிறிஸ்தவர்களின் போராட்டம். வழங்கிடு வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, எஸ்சி உரிமை வழங்கிடு, எஸ்சி உரிமை வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, எஸ்சி உரிமை வழங்கிடு, எஸ்சி உரிமையை வழங்கிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமை வழங்கிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமையை வழங்கிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமை வழங்கிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமையை வழங்கிடு, நீக்கிவிடு நீக்கிவிடு, நீக்கிவிடு நீக்கிவிடு, நீக்கிவிடு நீக்கிவிடு. நீக்கிவிடு நீக்கிவிடு, 1950 ஆண்டு ஜனாதிபதி ஆணையை 13 நீக்கிவிடு, ஜனாதிபதி ஆணை 1950 13 நீக்கிவிடு, நீக்கிவிடு நீக்கிவிடு. நீக்கிவிடு நீக்கிவிடு, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மறுக்கப்பட்ட உரிமையை, மறுக்கப்பட்ட உரிமையை தலித் கிறிஸ்தவர்கள் தாமதிக்காமல் வழங்கிவிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு தாமதிக்காமல் வழங்கிடு, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மறுக்கப்பட்ட உரிமையை, மறுக்கப்பட்ட உரிமையை தலித் கிறிஸ்தவர்களுக்கு தாமதிக்காமல் வழங்கிவிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு தாமதிக்காமல் வழங்கிடு, அமுல்படுத்து அமுல்படுத்து, அமல்படுத்து அமல்படுத்து, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கை அமுல்படுத்து, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையை அமல்படுத்து, அமுல்படுத்து அமுல்படுத்து, அமல்படுத்து அமல்படுத்து, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கை அமுல்படுத்து, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையை அமல்படுத்து, வழங்கிவிடு வழங்கிவிடு, வழங்கிடு வழங்கிடு, சம உரிமை வழங்கிடு, சம உரிமை வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு, சம உரிமை வழங்கிடு, சம உரிமை வழங்கிடு, ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம் போடுபடுவோம், போராடுவோம் போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம், வெற்றி கிட்டும் வரை போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை போராடுவோம், இறுதி வெற்றி நமதே, இறுதி வெற்றி நமதே, ஒன்று கூடுவோம் ஒருங்கிணைவோம், ஒன்று கூடுவோம் ஒருங்கிணைவோம், போராடுவோம் வெற்றி பெறுவோம், போராடுவோம் வெற்றி பெறுவோம், இறுதி வெற்றி நமதே, இறுதி வெற்றி நமதே, போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், கிறிஸ்தவர்களின் போராட்டம், கிறிஸ்தவர்களின் போராட்டம். அவருக்கு உற்ற தோழனாய், அவரின் உயிராய், அவரின் நிழலாய், எப்பொழுதும் அவரோடு அவருடைய கருத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பேராளுமை அண்ணன் சிந்தனை செல்வன். ஆங்கிலத்தில் செயலர் என்ற ஒரு வார்த்தை உண்டு, மாலுமி என்ற ஒரு வார்த்தை உண்டு. அது சோசியல் செயலர் என்று இப்பொழுது நியூ ட்ரெண்டாக பயன்படுத்துவது உண்டு. இந்த சமூகத்தை வழிநடத்துகிற மாலுமி அண்ணன் திருமா என்று சொன்னால் அதற்கு இலக்கானாக உடனே எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கிற அண்ணன். அண்ணன் திருமா வெடிமருந்து கிடங்கு என்றால், வெப்ப தணல் என்றால், வெப்ப சுறாமி சூறாவளி என்றால், அண்ணன் அதற்கு நேர் எதிராக அவரோடு இணைந்து பயணிப்பதில் மிக நிதானமாக, மிக பொறுப்போடு, மிக பொறுமையோடு தன்னுடைய கருத்துக்களை சிறுத்தைகளை மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்தை பண்படுத்துகிற பதப்படுத்துகிற பணியில் அண்ணன் திருமாவோடு இணைந்து பயணிக்கிற ஒரு பேராளுமை அண்ணன் சிந்தனை செல்வன். அவர் இந்த போராட்டத்தோடு, இந்த போராட்டத்தில் பேரணியில் நம்மோடு கலந்து கொண்டு நடந்து வந்தது என்பது மிகச் சிறப்புக்குரியது. மேலாள் சட்டமன்ற உறுப்பினரும் எப்பொழுதும் நிலையங்களில் குடியிருக்கக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வன் இப்பொழுது நமக்கான கருத்துக்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். அதனை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சமூக நீதிக்கான அளவுகோலில் மதத்தை ஒரு காரணியாக புகுத்தக்கூடாது என்கிற சமூக நீதி கோரிக்கையை முன்னிறுத்தி எஸ்சி ஸ்டேட்டஸ் என்பது ரிலிஜியஸ் நியூட்ரலாக இருக்க வேண்டும் என்கிற சட்டப்பூர்வமான வாதத்தை முன்னிறுத்தி நீதியை வாஞ்சையோடு தேடுகிற வகையில் தஞ்சை மண்ணிலே திரண்டு ஒரு மகத்தான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற, இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற கும்பகோணம் மறைமாவட்டத்தினுடைய மேதகு ஆயர், மரியாதைக்குரிய
அருட்பணி ஜீவானந்தம் அவர்களே, இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றி நான் பேசுவதற்கு முன்னால் ஒரு முன்னுரையை வழங்கி அன்பை பகிர்ந்திருக்கிற ரெவரண்ட் டிஜே கிறிஸ்டோபர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைக்க வருகை தந்திருக்கிற மேதகு ஆயர் அருட்பணி சகாயராஜ் அவர்களே, பேரெழுத்திரு முனைவர் தென்னிந்திய திருச்சபையினுடைய பேராயர் அருட்பணி சாமுவேல் ராஜதுரை அவர்களே, திருச்சி மாநில செயலாளர் பேரருட்திரு நித்திய சகாயம் அவர்களே, திருச்சி மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருட்திரு அந்துவான் அவர்களே, இந்த அவையிலே கலந்து கொண்டு இந்த அவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தஞ்சை மேயர் மரியாதைக்குரிய சகோதரி வணக்கத்திற்குரிய அஞ்சுகம் பூபதி அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு பின்னதாக உரையாற்றவிருக்கிற திருவடிக்குடில் சுவாமிகள் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, எனக்கு முன்னதாக ஒரு நீண்ட நெடிய உரையின் மூலமாக இந்த வழக்கை எவ்வாறு புதுதில்லியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம், உச்ச நீதிமன்றத்திலே எத்தகைய வாதங்களை முன்வைத்திருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நிதானமாக இங்கே பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் பிராங்க்லின் சீசர் அவர்களே, என் உடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி இடிமுரசு இலக்கணர் அவர்களே, அருமை தோழர் வெற்றிவேந்தன் அவர்களே, விடுதலை வேந்தன் அவர்களே, என்னாலும் என் மீது அன்பு பாராட்டுகிற அருமை தோழர் சொக்கா ரவி அவர்களே, பவுன் அந்தோணி அவர்களே, கலையமுதன் நெல்சன் ரகு பெனிட் இன்பரசன் உள்ளிட்ட தோழர்களே, திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கிற அருமை தோழர் தமிழாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மத குருமார்களே, அருட்பணி கன்னியர்களே, அருட்கன்னியர்களே, கள செயல்பாட்டாளர்களே, இறைவனின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிற எனது அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய மண்ணில ஒரு இரண்டாவது விடுதலை யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசியம் என்று சொல்லக்கூடிய நாடு முழுவதிலும் நிறைந்து கிடக்கிற மக்களை இணைக்கக்கூடிய ஒரு கருத்தியல், மனித உள்ளங்களை இணைக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் தேசியம் என்கிற கருத்தியல். அந்த தேசிய கருத்தியலை மதத்தின் அடிப்படையிலே களவாட முயற்சிக்கிற சனாதன மதவாத பாசிஸ்டுகள் அரசமைப்பு சாசனத்தின் அடித்தளமாக இருக்கிற மதச்சார்பின்மையை தகர்த்து இந்தியாவை ஒரு இந்துத்துவ தேசமாக கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். இந்து மதத்தின் மீது நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, எந்த மதத்தின் மீது நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. ஆனால் ஒரு மதம் ஆட்சி கொள்கையாக இருக்கக்கூடாது என்பதுதான் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டின் அடிப்படை. ஒருவர் அந்த மதத்தை எவ்வளவு வலிமையாக வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த கடவுளை வேண்டுமானாலும் அவர் வழிபடலாம், எத்தகைய வழிபாட்டு வடிவங்களை வேண்டுமானாலும் அவர் முன்னெடுக்கலாம். ஆனால் அந்த மத நம்பிக்கை என்பது அரசு என்கிற அந்த கட்டமைப்பின் மீது திணிக்கப்படக்கூடாது. அரசு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும். மக்களுடைய அனைத்து விதமான மத நம்பிக்கைகளையும் மதத்திற்கு எதிரான விமர்சனங்களையும் கூட அரசு அறிவியல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக அணுக வேண்டுமே தவிர மத நம்பிக்கைகளை தன் தோளில் சுமக்க கூடாது என்பதுதான் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டின் அடித்தளம். மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை தான் இரண்டாவது விடுதலை போராட்டம் என்று நம்முடைய தலைவர்கள் வரையறுத்து சொல்கிறார். இந்த அடிப்படையில் நாடு முழுவதிலும் இருக்கிற அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரான வகையில் முன்வைக்கப்பட்டிருக்கிற
சனாதன சங்பரிவார கும்பலுடைய மதசார்புடைய அரசியலை, மதம் சார்ந்த தேசிய இந்த மக்களை பாகுபடுத்தும், பிளவுபடுத்தும். ஆகவே மதச்சார்பின்மை அவசியமானது என்று முழங்குகிற இந்த தருணத்திலேதான் இந்த மாபெரும் கோட்பாட்டின் ஒரு கோரிக்கையாக, இந்த மாபெரும் கோட்பாடு பல்வேறு கோரிக்கைகளை நோக்கி நகர்கிறது, பல்வேறு கோரிக்கைகளை உள்ளிழுத்திருக்கிறது. அந்த கோட்பாட்டின் ஒரு கோரிக்கை தான் சமூக நீதி என்று சொல்கிறீர்களே, அந்த சமூக நீதி என்று சொல்லப்படுகிற அந்த நிவாரண மருந்தை தருவதற்கு மதத்தை ஒரு அளவுகோலாக முன்வைக்க கூடாது. சமூகத்திலே சனாதனம் என்கிற பெயராலே அநீதி நிலவியது. இந்த மண்ணின் பூர்வகுடிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக, தீண்டத்தகாதவர்களாக, காணத்தகாதவர்களாக மத கோட்பாட்டின் அடிப்படையில் வன்முறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் ஆளானார். இந்த சமூக அநீதியில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக உருவான ஒரு கோட்பாடுதான் சமூக நீதி என்கிற கோட்பாடு. உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தில் சமூக நீதி என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் தான் சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் இந்தியாவிலே தான் சனாதன சாதிய கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையிலே பேதத்தை திணித்து சமூக அநீதியை ஒரு வாழ்வியலாக, ஆட்சி அமைப்பாக 2000 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே நிலைப்படுத்தி இருந்தது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை இந்த தேசிய மைய நீரோட்டத்திலே இணைப்பதற்கு, அதனால் பாதிக்கப்பட்டு விளிம்பு நிலையிலே சுரண்டப்படுகிற மக்களை, விளிம்பு நிலை சமூகங்களை, மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலை சமூகங்களை மைய நீரோட்ட சமூகங்களோடு, மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டிஸ் மைய நீரோட்ட சமூகங்களோடு இணைப்பதற்கான ஒரு இணைப்பு பாலம்தான் சமூக நீதி என்கிற கோட்பாடு. நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் 3 மிக முக்கியமான முழக்கங்களை தந்திருக்கிறது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்பது அந்த முழக்கம். உலகம் முழுவதும் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மன்னராட்சிகள் தகர்ந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவான அறிவியல் புரட்சி, சமய புரட்சி, இப்படி பல்வேறு விதமான புதிய அறிவியல் வருகையின் மூலமாக புதிய சிந்தனைகள் மேலோங்கியதனுடைய விளைவாக, புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்ததனுடைய விளைவாக உலக போர்களுக்கு பிறகு உலகம் முழுவதிலும் இருக்கிற மன்னராட்சி வீழ்ந்தது. மன்னர்கள் இருக்கிற இடத்திலே அரசியல் அமைப்பு சாசனம் போய் நின்றது. மக்கள் ஒரு தேசியமாக தங்களை உணரத் தொடங்கினார்கள். அந்த தேசிய உணர்வோடு இணைந்திருக்கிற மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளுகிற வகையில் பாராளுமன்றங்களை உருவாக்கினார்கள். ஜனநாயகம் என்கிற கருத்தியல் உருவானது. இந்த அடிப்படையிலே தான் இந்திய அரசியல் சாசனம் விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற 3 முழக்கங்களை முன்வைக்கிறது. விடுதலை என்கிற அந்த நிலை சட்டத்தால் சாத்தியமாகக்கூடிய ஒன்று. இவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்யுங்கள் என்று சட்டம் போட்டால் சிறையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்துவிட முடியும், அடிமைகளை விடுதலை செய்துவிட முடியும். சமத்துவம் என்பது சட்டத்தால் சாத்தியமாகக்கூடிய ஒன்று. இவர்கள் எல்லோருக்கும் சமமாக மனைப்பட்டாவை தாருங்கள், எல்லோருக்கும் சமமாக வேலை தாருங்கள், எல்லோருக்கும் சமமாக உணவு தாருங்கள் என்று ஒரு உத்தரவின் மூலமாக அதை நாம் சாத்தியப்படுத்த முடியும். ஆனால் சகோதரத்துவம் என்று சொல்லுகிறோமே, அந்த சகோதரத்துவத்தை அரசமைப்பு சாசனத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கிற மதிப்பீடு சகோதரத்துவம் என்கிற மதிப்பீடு தான், அந்த விழுமியம் தான். அந்த விழுமியத்தை சட்டத்தால் சாதிக்க முடியாது, சட்டத்தால் ஒருபோதும் சாதிக்க முடியாது. அது ஒரு பண்பாட்டு நிலையிலே தேசியமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவை ஒரு அரசியல் தேசியமாக, அரசமைப்பு சாசனத்தை அடித்தளமாக கொண்டிருக்கிற பொலிட்டிக்கல் நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு தேசியமாக நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக
பண்டித ஜவஹர்லால் நேருக்கு எதிராக, அண்ணல் காந்தியடிகளுக்கு எதிராக இந்த மண்ணிலே சனாதன சக்திகள் இந்த தேசியத்தை களவாடுவதற்காக இந்திய தேசியம் என்பதை இந்துத்துவ தேசியம் என்று சொல்லி இந்து மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் இமயமலைக்கு தெற்கே இருக்கிற இந்த பரப்பு இந்துக்களின் தேசம். இங்கே கிறிஸ்துவர்கள் அந்நியர்கள், இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாசிச வாதத்தை முன்வைத்து மக்களிடத்திலே வெறுப்பை விதைத்து இந்த மண்ணை மீண்டும் மதவாத நாடாக மாற்ற முயற்சிக்கிறது. அதனால்தான் தேசத்தின் மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்க, எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க, மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சாசனம் உறுதிப்படுத்தி இருக்கிற மதச்சார்பின்மை என்பதுதான் தேசியத்தின் உயிர் நாடி. அதை பாதுகாக்க வேண்டும் என எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய போராட்டத்தின் ஒரு வகையிலான கோரிக்கை தான் இதோ இந்த மண்ணிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1950 என்ன நடந்தது? மிக தெளிவாக பிராங்க்லின் சீசர் அவர்கள் இங்கே விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். பிரசிடென்சியல் ஆர்டர் என்கிற அடிப்படையில் குடியரசுத் தலைவருடைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சாசனத்திலே பல்வேறு உறுப்புகள், பல்வேறு ஆட்சிகள், பல்வேறு பிரச்சனைகளை பேசுகின்றன. ஆர்டிகல் 341 ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதை எவ்வாறு அறிவிக்க வேண்டும், எவ்வாறு வரையறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அரசமைப்பு சாசனத்தினுடைய விதி 341 என்பது ஷெட்யூல்டு காஸ்ட் குடியரசுத் தலைவரால் மாநிலங்களை யார் ஆளுகிறார்களோ அவர்களது பரிந்துரையின் அடிப்படையில், மாநில அரசுகளின் கருத்தின் அடிப்படையில் அதை உள்வாங்கி அதை அறிவிக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. ஆனால் மாநில அரசுகளின் கருத்து பெறப்பட்டதா? எந்த மாநில அரசுடைய கருத்தையும் பெறாமல் எந்த விதமான பின்னோக்கு படிகளும், ஹோம்வொர்க் என்று சொல்லக்கூடிய நாம் முன்வைக்கக்கூடிய வாதத்தை பாதுகாக்கக்கூடிய எந்த முயற்சியிலும் எந்த தரவுகளையும் முன்வைக்காமல் 1950 ஆண்டில் பிரசிடென்சியல் ஆர்டர் என்கிற பெயரில் இந்து மதத்தை சாராதவர்கள் யாரையும் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் வைக்க முடியாது என்கிற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற போராட்டம் தான் சமூக நீதிக்கான போராட்டமாக விரிந்தன முன்னாலே இருக்கிறது. இந்த போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம் என்கிற அடிப்படையில் இந்த போராட்ட களத்தில் உங்களோடு நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தின் வலிமையை உணர்ந்திருக்கிறோம். 2008 விழுப்புரத்தில் லட்சக்கணக்கான கிறிஸ்துவர்களை அணிதிரட்டி தலித் கிறிஸ்துவர் அரசியல் எழுச்சி மாநாடு ஒன்றை நடத்தினோம். இந்த மாநாட்டிலே வருகை தந்த உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் பொன்முடி அவர்கள் தான் உடனடியாக மாண்புமிகு முதல்வரிடத்தில் சொல்லி இடஒதுக்கீட்டிற்கான ஏற்பாடை செய்கிறேன் என்று சொன்ன பிறகு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் 3.5 என இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே வழங்கப்பட்டது. ஒரு சாராருடைய வற்புறுத்தலுடைய விளைவாக கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு மீண்டும் திரும்ப பெறப்பட்டு விட்டது. சட்டமன்ற உறுப்பினராக 2021 நான் உள்ளே சென்ற போது என்னுடைய மெய்டன் ஸ்பீச், என்னுடைய கன்னி பேச்சு என்று சொல்லக்கூடிய அந்த முதல் உரையிலேயே தலித் கிறிஸ்துவருடைய நிலையை நான் விளக்கி சொன்னேன். தலித் கிறிஸ்துவர்களுக்கான நிரந்தர தீர்வு எது என்பதை சட்டப்பேரவையிலே ஒரு கோரிக்கையாக முன்வைத்தேன். புதுதில்லி போகிற போதெல்லாம் மறவாமல் அண்ணன் பிராங்க்லின் சீசர் அவர்களை பார்ப்பது வழக்கம். அப்போது அவரிடத்திலே கேட்பேன், சரியண்ணா நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீர்கள், ஏதோ செக்ஷனை சொல்கிறீர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அண்ணன் சொன்னார், சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானம் கிடைத்தால் இந்த வழக்கிற்கு அது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்று சொன்னார். நானே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் கட்சி தலைவராகவும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எழுச்சி தமிழர் திருமா எனக்கு வழங்கிய போது இந்த கோரிக்கையை முன்வைத்தேன்.
தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். மதம் மாறுவதால் எங்கள் சமூக அந்தஸ்து மாறிவிடவில்லை. ஆகவே மதம் மாறிய பட்டியல் வகுப்பாரை மீண்டும் எஸ்சி பட்டியலிலே இணைத்திட வேண்டும் என ஒன்றிய அரசை வற்புறுத்துகிற தீர்மானம் 2023 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சட்டப்பேரவையிலே ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை உறவுகளே, இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு போகிற போது எனக்குள்ளாகவே பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. 1950க்கு முன்னாலே இடஒதுக்கீடு இந்த மண்ணிலே இருந்ததா என்று சொன்னால், ஆவணங்களின் அடிப்படையிலே, தரவுகளின் அடிப்படையிலே நீதி கட்சி, சென்னை மாகாணத்தை ஆண்ட நீதி கட்சி 1927 கம்யூனல் அவார்டு என்கிற பெயரை ஒரு ஆணையை பிறப்பித்து நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, இந்தியன் கிறிஸ்டியன் அவர்களுக்கு இடஒதுக்கீடு, பிராமணர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு, பிராமணர் அல்லாதார் அவர்களுக்கு இடஒதுக்கீடு, டிப்ரஸ்ட் கிளாஸஸ் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என அந்த இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் ஒரு கிறிஸ்துவ சமூகமாக ஏன் அணிதிரளவில்லை என்கிற கேள்வியும் எனக்குள் எழுகிறது என்பதை மிகுந்த பணிவோடு அடக்கத்தோடு இந்த பேரவையிலே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம் சமூகம் தன்னை சாதியத்தின் வேர்களிலே இருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிற போது சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கிற இறைமகன் இயேசுவோடு இணைந்து பணியாற்றிய அருட்பணியாளரில் ஒருவராக இருக்கிற தாமஸ் இந்தியாவிற்கு வந்தார் என்கிற கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், தாமஸுடைய தேரியை நாம் ஒப்புக்கொள்வோமானால், இந்திய கிறிஸ்துவத்தினுடைய வயது 2000 ஆண்டு காலம். 2000 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே இருக்கிற கிறிஸ்துவம் ஏன் சாதிய வேர்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை என்பதை ஒரு சுய விமர்சனமாக நான் என் தாய்மடியிலே நின்று நான் இந்த கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். ஒரு புறத்திலே நமக்குள்ளே இருக்கிற பாகுபாடுகளை உடைத்து நொறுக்குவது ஒரு அகநிலை சார்ந்த போராட்டம். இன்னொரு புறத்திலே மதம் மாறுவதாலேயே 2000 ஆண்டு காலமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு 2000 ஆண்டு காலமாக சனாதனத்தினுடைய கொடு நகங்களுக்கு மத்தியிலே சிக்கி கிடக்கிறவன் ஒரு நாளில் மதம் என்பது ஒரு அகநிலை சார்ந்த நம்பிக்கை, புறநிலை சார்ந்ததல்ல, ஒரு அகநிலை சார்ந்த நம்பிக்கை மாற்றிக்கொள்வதன் மூலமாக அவனுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுமானால் அதைவிட மதவெறி பாசிசம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்கிற அடிப்படையிலே அதை எதிர்க்க வேண்டியதும் நம் முன்னால் இருக்கிற கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன். அதை நோக்கி பயணப்படுவோம். நமக்கான கோரிக்கை என்கிற அடிப்படையில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை மத இருள் சூழ்ந்திருக்கிறது. போராடுகிறவர்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும். அந்த அடிப்படையிலே இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவர்கள் மாத்திரமே போராடுவது என்கிற நிலை மாறி மதச்சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்து இந்த போராட்டத்தை வலிமை பெற செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். எனது அருமை உறவுகளே, விடைபெறும் இந்த தருணத்திலே ஒன்றை நம்பிக்கையோடும் உரிமையோடும் சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன். கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை எதுவாக இருக்கிறது என்பதுதான் நீண்ட நாட்களாக எனக்குள் நான் எழுப்புகிற கேள்வி. கிறிஸ்துவர் என்று சொன்னாலே சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு கருணை உள்ளத்தை தான் பொது சமூகம் தன்னுடைய மனதிலே பதிவு செய்திருக்கிறது. கருணை மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர், தன்னலம் பாராதவர், சேவை உள்ளம் கொண்டவர், அன்னை தெரசாவுடைய பண்பு நலன்களை போன்ற விழுமியங்கள் தான் கிறிஸ்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பேராயர்கள் இருக்கிற இந்த மன்றத்தில் ஒரு கடைசி வரிசை மாணவராக என்னுடைய கேள்வியை நான் எழுப்புகிறேன். கிறிஸ்துவம் உண்மையிலே அன்பை போதிக்கிறது, மறுப்பில்லை. ஆனால் எத்தகைய அன்பை போதிக்கிறது என்பதுதான் எனது அருமை உறவுகள் முன்னால் நான் எழுப்ப விரும்புகிற கேள்வி. நானே இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் 10 கட்டளையை 2 கட்டளையாக்கி இறைவன் தருகிற முதல் கட்டளை. கடவுள்தான், பிதாதான், அல்லது நாம் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அடையாளம் தான்
ஏக கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்வது என்பது முதல் கட்டளையாக இருக்கிறது. இரண்டாவது கட்டளை என்பது அன்பை போதிக்கிறது. அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? நீ பிறரை நேசி, ஆழமாக நேசி என்று சொல்லவில்லை, அழுத்தமாக நேசி என்பதல்ல அதனுடைய பொருள். உன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுக்கிற வகையிலே நேசி என்று சொல்லவில்லை. நீ உன்னை எவ்வாறு நேசிக்கிறாயோ அதை போல உன் சக மனிதனையும் நேசி. நீ உன்னை எவ்வாறு மதிப்பிடுகிறாயோ அதை போல உன் சக மனிதனையும் மதிப்பீடு செய். ஆகவே கருணையின் மீது நிலை கொண்டிருக்கிற அன்பு அல்ல, கிறிஸ்துவம் சொல்லுகிற அன்பு சமத்துவம் என்கிற அடித்தளத்திலே இருந்து வெளிப்படுவதுதான் கிறிஸ்துவம் சொல்லுகிற அன்பு என்பதை பணிவோடு இந்த மன்றத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வாறு பேசுவதால் மீண்டும் சிந்தனை செல்வனை அழைப்பதிலே கேள்விகள் எழக்கூடும். ஆனாலும் இறைவன் எனக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீ உன்னை எவ்வாறு நேசிக்கிறாயோ, நீ உன்னை எவ்வாறு மதிப்பிடுகிறாயோ அவ்வாறே உன் சக மனிதனை நேசிக்க வேண்டும், அவ்வாறே உன் சக மனிதனை நீ அன்பு செய்ய வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே விடுதலை சிறுத்தைகளுடைய மையக்குழு கூட்டம் நடைபெற்ற போது மூத்த தலைவர்கள் சொன்னார்கள், எழுச்சி தமிழன் திருமா அவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த உரையாடலின் போது, தந்தை பெரியாரை நான் படித்தேன், சமத்துவத்தை அறிந்தேன், சாதி ஒழிப்பு களத்திற்கு வந்தேன் என்று ஒரு தலைவர் சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கரை வாசித்தேன், சாதி ஒழிப்பு களத்திற்கு சமத்துவத்திற்கான விடுதலை தாகத்தோடு நான் வந்தேன் என்று இன்னொரு தோழர் சொன்னார். மார்க்ஸை நான் படித்தேன், ஆகவே மனமாற்றம் பெற்று இந்த சாதி ஒழிப்பு களத்திற்கு வந்தேன், சமத்துவத்தை தேடுகிறேன் என்று இன்னொருவர் சொன்னார். எழுச்சி தமிழன் திருமா என்னை பார்த்தார். சிந்தனை செல்வன் என்ன சொல்ல போகிறான் என்கிற அடிப்படையில் என்னை பார்த்தார். அவரிடத்திலே சொன்னேன், அவரிடத்தில் மாத்திரமல்ல 2008 விழுப்புரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலும் சொன்னேன், நீங்கள் பெரியாரை படித்தீர்கள், சமூக நீதியை கற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் அம்பேத்கரை படித்தீர்கள், சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் பைபிளை படித்தேன், ஆகவே சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் பைபிளிலே ஆதியாகமத்திலே சொல்லப்படுகிறது, கடவுள் மனிதனை தன் சாயலாக படைத்தார். என்னையும் கடவுள் தன் சாயலாக படைத்திருக்கிறார். ரெட்டியாரையும் கடவுள் தன் சாயலாக படைத்தார், வெள்ளாளரையும் கடவுள் தன் சாயலாக படைத்தார், உடையாரையும் தன் கடவுள் சாயலாக படைத்தார், என்னையும் கடவுள் தன் சாயலாக படைத்தார். கடவுளின் சாயலோடு பிறந்திருக்கிற நான் எப்படி ஒரே உரைத்தவனாக என்னை புரிந்து கொள்ள முடியும் என்கிற கேள்வி எனக்கு எழுந்தது. கலாத்தியர் 3:28 வசனத்திலே சொல்லப்படுகிற செய்தி எனது உறவுகளுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, இங்கே அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் கூட இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் விவிலியத்தின் அடிப்படை. ஆகவே விவிலியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள் ஒரு சமத்துவ வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்பதும் இந்த தருணத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதற்காக போராட்டத்தின் போக்கிலே இந்த கருத்தை சிந்தனை செல்வன் சொல்ல வேண்டும். காலம் நமக்கு ஒரு நெருக்கடி தந்திருக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகிறது. உங்களை எவ்வாறு நீங்கள் பதிவு செய்ய போகிறீர்கள்? உங்களை கிறிஸ்துவர் என்று பதிவு செய்ய போகிறீர்களா அல்லது வெள்ளாள கிறிஸ்துவர் என்று பதிவு செய்ய போகிறீர்களா? உங்களை கிறிஸ்துவர் என்று பதிவு செய்ய போகிறீர்களா அல்லது வன்னிய கிறிஸ்துவர் என்று பதிவு செய்ய போகிறீர்களா? உங்களை கிறிஸ்துவர் என்று சொல்ல போகிறீர்களா அல்லது உடையார் கிறிஸ்துவர் என்று சொல்ல போகிறீர்களா? உங்களை கிறிஸ்துவர் என்று பதிவு செய்ய போகிறீர்களா அல்லது தலித் கிறிஸ்துவர் என்று பதிவு செய்ய போகிறீர்களா என்கிற கேள்வி காலம் உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிற கேள்வி. ஆகவே கிறிஸ்துவம் என்கிற இந்த குடும்பத்துக்குள்ளே சாதிய பாகுபாடுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற அதே தருணத்தில் சாதிய பாகுபாடுகளால் சனாதன ஒடுக்குமுறைகளால் 2000 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலிமையாக வைப்பதுதான் பொருத்தமானது. அந்த அடிப்படையில் சமூக நீதிக்கான இந்த போராட்டம் வெல்லட்டும். சமூக நீதிக்கான இந்தியாவை படைத்தவர், படைக்க முயற்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். நம்முடைய பதாகைகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்க வேண்டும்.
கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செசாருக்குரியதை செசாருக்கும் செய்யுங்கள் என்கிறது விவிலியம். ஆகவே மதம் சார்ந்த பேராயர்கள் நம்மை வழி நடத்தலாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரே சமூக நீதிக்கான பாதையில, விடுதலைக்கான பாதையில நம்முடைய கொள்கை தலைவராக இருக்க முடியும் என்பதை சொல்லி இறைமகன் இயேசு இதை தன் வீடு என்று சொன்னார். இறைமகன் இயேசுவினுடைய வீட்டிலே சனாதனம் சாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி பிறப்பின் அடிப்படையிலே ஒருதாய் பிள்ளைகளை பாழ்படுத்தி இருக்கிறது, வேறுபடுத்தி இருக்கிறது, பாகுபடுத்தி இருக்கிறது. அந்த பாகுபாடுகளை ஒழிக்க போராடுவதும் உண்மையான ஜெபம்தான் என்பதை சொல்லி, அறைகளுக்குள்ளே நின்று ஜெபம் செய்வதை விட, ஆலயத்திற்குள்ளே நின்று ஜெபம் செய்வதை விட அநீதிக்கு எதிரான போராட்டம் தான் இறைவன் விரும்புகிற ஜெபம் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி, அத்தகைய ஜெபத்திலே உங்களோடு பங்கு கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன், நிறைவடைகிறேன் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை எத்தகையது என்பதை வரலாற்று பூர்வமாகவும், நாம் எத்தகைய இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், அதில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கையை விளக்கி கூறிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு மீண்டுமாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக நம்முடைய போராட்டத்திலே கருத்துரை வழங்க தென்னிந்திய திரு அவையின் திருச்சி தஞ்சை திருமண்டல பேராயர் பேரருட் திருமுனைவர் சி சாமுவேல் ராஜதுரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த போராட்ட குழுவின் பொறுப்பாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற கும்பகோணம் தாய் சபையின் பேராயர் மேதகு ஆயர் ஜீவானந்தம் அவர்களே, மேதகு ஆயர் சகாயராஜ் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் பேரருள் திரு அந்துவான் அவர்களே, சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் தாமஸ் அவர்களே, சற்று முன் நம்ம எல்லாம் தன்னுடைய சிறப்பான சிந்தனையினாலே கட்டி வைத்து சென்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே, மற்றும் இந்த நகரின் மேயர் அவர்களே, மற்றும் திரளாக வந்திருக்கிற ஆயர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். ஆரம்பத்திலேயே ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு அண்ணன் பிராங்க்லின் சீசர் அவர்கள் சொன்ன வழக்கை குறித்த விவரங்களும் அவ்வளவாக தெரியாது. சிந்தனை செல்வன் அண்ணன் அவர்களுடைய பேச்சு வடிவமும் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய தளத்தில் நின்று பேசுகிறேன். இதுவரை நாம் சிலுவை பாதை என்பதை நம்முடைய திருச்சபைகளின் வளாகத்திற்குள் தான் செய்திருக்கிறோம். முதல் முறையாக நம்மேல் திணிக்கப்பட்ட சிலுவைகளை தூக்கி கொண்டு நாம் தெருவுக்கு வந்திருக்கிறோம். சாதியத்தின் பேரால, ஏற்றத்தாழ்வின் பேரால, மதத்தின் பேராலே நாம் புறக்கணிக்கப்பட்டு இயேசுவின் சிலுவையின் மேலே பிலாத்து நான் எழுதியதே என்று சொல்லி ஆணி அடித்ததைப் போல 1950ஆம் ஆண்டு அடித்த அந்த ஆணியை, அந்த சட்ட குறிப்பை எதிர்த்து நாம் நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த சிலுவை பாதை தான் நம்முடைய வெற்றி பாதை.
இந்த சிலுவையை நாம் சுமந்து வருகிற பொழுது சிரேனியு ஊரானாகிய சீமோன் உதவிக்கு வந்ததைப் போல நான் சிந்தனை செல்வன் அண்ணனை பார்க்கிறேன். தளர்ந்து நிற்கிற நேரத்தில் சிலுவைக்கு தோள் கொடுத்ததைப் போல பலர் வந்திருக்கிறீர்கள். அன்பான இந்த நகர்மன்ற மேயர் தாயார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சிலுவை பாதையை நாம் உயிர்த்தெழுதல் வரை கொண்டு போக வேண்டும். எல்லா சிலுவை பாதைக்கும் உயிர்த்தெழுதல் என்கிற வெற்றி உண்டு. சிலுவை எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நிர்வாணமான கோலமாக்கி வெற்றி சிறக்கிற ஒரு நேரமாக சிலுவை பாதை நமக்கு அமையும். இந்த நாளில் இந்த சிலுவை நாம் சுமக்கும்படி நமக்கு திணிக்கப்பட்ட சிலுவை, அந்த சிலுவையை இந்த நாளில் நாம் நம்முடைய அரசியல் யுக்தியாக, அரசியல் திட்டமாக, தீர்மானமாக சுமந்து வந்திருக்கிறோம். இந்த சிலுவை உயிர்த்தெழுதலின் நாள் வரைக்கும் நம் தோள்களில் இருந்து இறங்கக்கூடாது. இன்று வந்துவிட்டு கலைந்து போகிற பொழுது இந்த சிலுவையை தூக்கி ஓர வைத்துவிட்டு நம் இயல்பு வாழ்வுக்கு திரும்பி விடக்கூடாது. இந்த சிலுவை எப்பொழுது உயிர்த்தெழுதல் நிகழ்கிறதோ, எப்பொழுது அந்த எழுத்து குறிப்பு அகற்றப்பட்டு நாம் விரும்பின அந்த இறைவனுடைய திட்டமும் தீர்மானமும் விடுதலையும் நமக்கு உச்சரிக்கப்படுகிறதோ அதுவரைக்கும் நாம் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு பயணிப்போம். இந்த சிலுவை நமக்கு இறைவன் அளித்துள்ள ஆயுதம். இந்த சிலுவை நமக்கு இறைவன் அளித்துள்ள துணை. இந்த சிலுவையை சுமந்து கொண்டு இந்த சிலுவை பாதையில் ரட்சிப்பாக்கிய நம் திரு அவைகளின் ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வு உறுதிப்படுகிற நாள் வரைக்கும் நாம் தொடர்ந்து போராடவும் சிலுவை பாதையில் இணைந்து பயணிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தாமே நாம் எதிர்பார்க்கிற வெற்றியை நமக்கு தருவாராக. ஆமென். சிறப்புரையாற்றிய பேராயர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக நம்மோடு துணை நிற்க வந்திருக்கிற தஞ்சை மாநகர அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு நாம் அனைவரும் மீண்டுமாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்மோடு உடனின்று நம்முடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக வந்திருக்கிற தஞ்சை மாநகர மேயர் மாண்புமிகு அஞ்சுகம் பூபதி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். ஒன்றுபட்டு செய்யப்படுகின்ற எந்த போராட்டமானாலும் அது வெற்றியடையும் என்ற அடிப்படையில் இந்த தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி நடைபெறுகின்ற அனைத்து திருவைகளின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறுகின்ற இந்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய கும்பகோணம் மறைமாவட்டத்தினுடைய மேதகு ஆயர் அவர்களுக்கும், திருச்சி மறைமாவட்டத்தினுடைய மேதகு ஆயர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தஞ்சாவூர் மறைமாவட்டத்தினுடைய மேதகு ஆயர் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபையினுடைய பேராயர் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாநில செயலர் மரியாதைக்குரிய பேரருள் திரு நித்திய சகாயம் அவர்களுக்கும், ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தினுடைய திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களுக்கும், மிக சீரிய சிந்தனைகளை நமக்காக தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பாபு பிரின்ஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டமைப்பினுடைய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், மேடைக்கு கீழே வீற்றிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு சான்றோர் பெருமக்கள் பல்வேறு கருத்துக்களையும் வழக்குகளை பற்றியும் இதன்
அடிப்படை சாராம்சம் பற்றியும் எல்லோரும் உரையாற்றினார்கள். ஒரே ஒரு கருத்தை மற்றும் நான் தெரிவித்து விடைபெற விரும்புகின்றேன். பிறப்பால் நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் பள்ளி படிப்பை முழுவதும் படித்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளியில். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்ற ஸ்லோகத்திலிருந்து அற்புத குழந்தை இயேசுவை வரைக்கும் தினமும் காலையில் மனப்பாடமாக எனக்கு பேச தெரியும். நான் தற்போது சென்று கொண்டிருக்கின்ற என்னுடைய வாகனத்தில் குரானுடைய ஒரு தமிழாக்கம் புத்தகத்தை எனக்கு ஒரு நண்பர் பரிசாக அளித்தார். அந்த குரானுடைய தமிழாக்க புத்தகத்தை தினமும் காரில் வைத்து ஏதாவது ஒரு வாழ்வியல் நெறி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தினை அன்றாடம் படிப்பது எனக்கு பிடித்தமான ஒரு வழக்கம். அதை செய்வேன். பிறப்பால் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பள்ளி படிப்பையும் நாம் பழகின்ற நண்பர்களை வேறு மதத்தை சார்ந்தவர்களாக பெற்றிருந்தாலும் நாம் படிக்க வேண்டிய கருத்துக்களை இன்னொரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை படிக்கக்கூடிய ஒரு சுதந்திரமும் இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம், கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமாக இருக்கின்றது. ஆனால் அண்மையில் ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு என்னிடத்தில் ஒரு தம்பி பணியாற்றினார். அவர் பணியாற்றும் பொழுது மதிய இடைவெளியில் நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு சென்றேன். நான் உணவருந்த சென்றேன். அவர் ஒரு 10 நிமிடம் நானும் போய் மதிய உணவு அருந்துவிட்டு வருகின்றேன் என்று கூறினார். ஒரு அரை மணி நேரம் ஆகி அவர் திரும்பி வரவில்லை. நான் கேட்ட தம்பி, அவசர வேலையாக அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும், ஏன் இவ்வளவு காலதாமதமாக வந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது உணவருந்த சென்றேன் என்று சொன்னால், பக்கத்திலே ஹோட்டல் இருக்கேன், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொன்னேன். அது மிகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் நடத்துகின்ற விடுதி. அந்த விடுதியில் நான் விரும்பவில்லை, அதனால் நான் தள்ளி சென்று உணவருந்தி வென்றேன் என்று சொன்னார். அது நடைபெற்றது ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல, 6 மாத காலத்திற்கு முன்பு நடைபெற்றது. ஆகவே நம்மிடையே இன்னும் அந்த தீண்டாமை, அன்டச்சபிலிட்டிங்கிறது இன்னும் இந்த சமுதாயத்தில் இருந்து இன்னும் முழுமையாக நீக்கப்படாத இந்த நிலையில் மதத்தை சொல்லி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பட்டியலில் சேர்க்கின்ற ஒரு உரிமையை, அதனால் அந்த மனிதர்களுக்கு கிடைக்கின்ற உரிமையை தடுக்கக்கூடாது என்பதற்காக நடத்தப்படுகின்ற இந்த போராட்டம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல்லோரும் இணைந்து போராடுகின்ற இந்த போராட்டம் கட்டாயம் வெற்றி பெறும். நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு தலைவர் அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் அவர்களும் என்றும் உங்களுக்காக துணையாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவடிக்குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருச்சிதம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளினாலே நல்ல ஒரு கோரிக்கையை முன்வைத்து இங்கே குழுமியிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஆயர் பெருமக்கள், மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கிற சமய சமூக சான்றோர்கள் அத்தனை பேருக்கும், ஊடகங்கள், காவல்துறை நண்பர்கள், வர்த்தக நிறுவனங்களை சார்ந்திருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். இந்த சவுண்ட் சர்வீஸ் பண்ணுற அன்பர் மைக்கு வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஆயர் மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள் பேசும்போது அது எப்படி இருந்தது, அவர்களும் பேசிட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்தபோது இந்த மைக்கு ஏன் இப்படி இருக்குது, இதை ஒழுங்காக வைங்கன்னு சொல்லி அதை வளைச்சி நிமித்தி தன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல், தன்னுடைய வசதிக்கு தகுந்தாற் போல் நிமித்தினார். மத்திய அரசு மட்டுமல்ல, உலகத்தையே நாம் ஒருங்கிணைந்தால், போராடினால் அதை சரி கொண்டு வரும். சிந்தனை செல்வன் அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, இந்த மைக் ஸ்டாண்டு சரி பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அங்கே இருக்குது அவர் யார் அப்படிங்க. ஆனால் நாம் அதை ஆட பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா 80 வருஷம், அது 75 போட்டிருக்குமா. இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி பார்த்தேன். திண்டுக்கல், ஊட்டி பகுதிகளில், கொடைக்கானல் பகுதிகளில் குறிஞ்சி மலர் மலர்ந்திருக்குது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மலர்கள் மலரும். திண்டுக்கல், கொடைக்கானல் பகுதி மலைகள் எல்லாம் இப்போ ஒரு நீல குறிஞ்சி நீல வண்ணமாக இருக்கிறது. அப்படி 75 ஆண்டுகால இந்த காத்திருப்பு, இந்த போராட்டம் விரைவில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நீல வண்ணமாக மாற்றும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை அதற்காக பிரார்த்திக்கிறேன். ஆனாலும் கூட சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் அரசியல் சார்ந்து, சட்டம் சார்ந்து பேசும்போது வராத கைத்தட்டு கூட
பைபிள் வசனங்களை சொல்லும்போது, இறைமகனார் இயேசுவை குறித்து சொல்லும்போது எங்களுக்கு கரகோஷமாக வந்தது. ஆயர்கள் எந்த அளவுக்கு உங்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பதை அதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன். முதலில் என்னுடைய தன்மானத்தை மீட்டுக் கொள்கிறேன். என்னுடைய ஜனநாயக உரிமையை போராடி கூட பெற்றுக்கொள்ள முடியும் என்று கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களை பார்க்கும்போது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல்ல எனக்கு தன்மானம் முக்கியம். என் மேலே பட்டிருக்கிற கரையை நான் துடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பக்கம் வந்துட்டு. இப்போ என்ன கேட்பீங்க, நீ மட்டும் ஏன் காவி கட்டிட்டு இங்கே நிற்கிறேன் அப்படி. இந்த உள்ளேருந்து செய்ய வேண்டிய சில வேலை இருக்குது. இப்போ நான் இங்கே மேடையில் நிற்கிறேன்னா எங்கள் அமைப்பு சார்ந்தவங்க பார்ப்பாங்க, இவன் ஏதோ உள்ளு குத்து செய்கிறான் போல இருக்குது அப்படி. இந்த சண்டை குத்து சண்டை இருக்குல்ல, அது வெளியில் குத்துறது ஒன்று, உள்ளே குத்துறது ஒன்று. நான் பண்ணுறது உள்குத்து. இது என்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன குத்து குத்துறாங்க அப்படின்னு. உள்ளே சார்ந்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்றைய தினம் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஆசிரமத்துக்கு வந்தாங்க. உங்கள் பேர் டீட்டெயிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு வாசலில் வந்து நின்னோடனே நான் கேட்டேன், அமைப்பு மூலமாக எடுக்கிறீங்களா நீங்கள் ஆசிரியர்களான்னு கேட்டோன்னே நான் ஆசிரியர். அந்த அம்மா சொன்னாங்க, முதல்ல உள்ளே வாங்க உட்காருங்க அப்படி. வாங்க உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்ன உடனே அவங்க மனசுலையும் அவங்க முகத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். யாருமே அவரை நோக்கி வந்து உள்ளே உட்காருங்கன்னு சொல்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம கணக்கெடுப்பு மூலமாக வேறு ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களோ மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாங்க. நான் உங்களையும் கேட்டுக்கிறேன், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வரக்கூடியவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள், சேவை செய்ய வரவங்க. முதல்ல அவங்க வரும்போது மத்திய அரசினுடைய பார்வையாக அவரை பார்க்காமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லி அவங்க வந்த உடனே வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க, அந்த சகோதரத்துவம் எவ்வளோ வளருதுன்னு. உள்ளே வந்த உடனே கணக்கெடுத்தாங்க. சாமி உங்கள் வீட்டில் அடுப்பு இருக்குதா? என்ன அடுப்பு? கேஸ் ஸ்டவ்வா மண்ணெண்ணெய் அடுப்பா? என்ன பயன்படுத்துகிறீங்க? அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னேன், நான் கேஸ் தான் பயன்படுத்துகிறேன், ஆனால் பெரிய சிலிண்டர் இல்லை, சின்னது போர்ட்டபிள் சின்ன சிலிண்டர். கடையில் போய் 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அடைச்சி பயன்படுத்துவேன், தீர்ந்த உடனே போட்டு. அப்போ அந்த அம்மா டீச்சர் கூட வந்திருக்க ஒருத்தர் சொன்னார், மேடம் நீங்கள் எழுதும்போது இதை கேஸ்ன்னு எழுதாதீங்க, இது கனெக்ஷன் கிடையாது, கனெக்ஷன் இல்லாதது இவங்க எப்போ வேணால் வாங்கிப்பாங்க பயன்படுத்திப்பாங்க, இது அப்படி உள்ளது, இதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல, இது எதுக்கு இந்த இடத்துல நோட் பண்ணுறாங்க, நீங்கள் கேஸ் பயன்படுத்துகிறீங்களா மண்ணெண்ணையா விறகடுப்பாக முடிஞ்சு போச்சு. அந்த கனெக்ஷன் இல்லைன்னு ஒன்று எனக்கு ஒரு பொறி தட்டிச்சு. பாருங்கள், இந்த வளைகுடா போகிறனால கேஸ் டிமாண்ட் வந்துதா, அப்போ எங்களுக்கு கடையில் அடைக்க முடியல, 2 மாதம் காத்திருந்தோம். இண்டக்ஷன் ஸ்டவ்வு மற்றபடி அடுப்புகளை பயன்படுத்தினமே தவிர இந்த போர்ட்டபிளில் கேஸ் ஃபில் பண்ண முடியல, சிலிண்டர் மாற்ற முடியல. ஆனால் வீடுகளில் கனெக்ஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படியாவது சிலிண்டர் சப்ளை ஆகிட்டே இருக்குது, வந்துகிட்டு இருக்கு. இப்போ கனெக்ஷனில் இல்லாததுனால உள்ள பிரச்சனையை நான் அனுபவித்ததுனால இங்கே சொல்ல வரேன், கிறிஸ்தவத்துக்குள் இருந்து கொண்டு எஸ்டி பிரிவினர் அங்கே சில துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், அதுவும் தெரியும். வெளியிலே இருந்து கொண்டு சில இன்னல்கள் அவளுக்கு வருகிறது, அதுவும் தெரியும். இப்போ என்னன்னா, உள்ளேயும் சரியான கனெக்ஷன் இல்லை, வெளியிலையும் சரியான கனெக்ஷன் இல்லை, 2 கனெக்ஷனின்மையினாலே எஸ்டி பிரிவினர் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே இருந்து அல்லல் படுகிறார். இந்த ஒற்றை வார்த்தை எனக்கு உணர்த்திச்சு, அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற. சமீபத்தில் வந்த டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார், எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும்? அடிப்படை அறிவுள்ள ஒருத்தவருக்கு கூட அது தெரியும், நான் இப்போ கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னுடைய பழைய சாதியை சொல்லி என்னை ஒருத்தர் திட்டுறான், அதற்கு எனக்கு நிவாரணம் வேணும். இதுதானே வழக்கு. என்ன நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவர் கிறிஸ்தவராக மாறிய பின்னரும் அவரை பழைய ஜாதிய கொடுமை துரத்துகிறது என்பது தானே இதில் நான் பெற வேண்டியது. அதை விட்டு கிறிஸ்தவனாக மாறுறதுக்கு பிற்பாடு எஸ்சி அந்தஸ்து கிடையாதுன்னா நீதிமன்றம் அதை எப்படி பார்க்கிறது? ஆளுக்கு ஒரு நீதியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை இந்துக்கள் அல்லாதவர்களாக மத்திய அரசு பார்க்கவில்லை. என்னுடைய பார்வையில் அவர்கள் இந்தியர் அல்லாதவர்கள் என்று கட்டமைக்க முற்படுகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அந்த ஒரு வெறி, அந்த ஒரு காழ்ப்புணர்வு தான் இவர்களை இது மாதிரியான சட்டங்களுக்கும் நீதிமன்றங்களை தனக்கு ஏற்றார் போல வளைத்துக் கொள்வதற்கும் தூண்டுகிறது. அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட ஆதங்கத்தோடு தெரிவித்தார் தவிர கிறிஸ்துவத்தை அவர் குறை சொல்லவில்லை. ஒருவர் கிறிஸ்தவராக மாறுவதனால் அவர் மேலே இருக்கிற இந்த கரை அகலவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் வேறு எதை அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்றுதான் அவர் கேள்வி எழுப்பினார். இதை நான் ஒரு ஆதங்கமாகத்தான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில்
இப்போ நான் இங்கே வரும்போது கூட தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷம் வழிபாடு பண்ணிட்டு உள்ளேருந்து தான் வரேன். ஏன் சொல்கிறேன்னா, கோயிலுக்குள்ளே போயிட்டு வரேங்கிறது ஒரு சாதாரண செய்தியாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த ஒரு செய்திக்காக எத்தனை நூற்றாண்டு போராட்டம். இன்றைக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னா அது எவ்வளவு அர்ப்பணிப்பு மிக்க போராட்டமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் அந்த மதத்துக்குள் வைத்திருக்கிற ஜனநாயகம் என்கின்ற தாக்கம்தான் இந்து மதத்துக்குள் ஒரு போராட்டமாக கிளர்ச்சியாக மாறியது. அப்படி மாறும்போது அவர்களுக்கு அங்கே அந்த வழிபாட்டு உரிமை இருக்கிறது, எனக்கு ஏன் இல்லை என்கின்ற கேள்வியை இந்து சமயம் எழுப்பியது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு என்னால் உள்ளே போயிட்டு வர முடியுது. மீண்டும் நான் சொல்லுகிறேன், நாம் பெரிய கோயிலுக்கு அருகிலே சிவகங்கை பூங்காவிலே இந்த பேரணியை துவங்கி பனகல் கட்டிடத்திலே வந்து நிறைவு செய்ததுக்குள்ளும் ஒரு செய்தி இருக்கிறது. பனகல் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. சமூக நீதிக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, பெண்களுடைய உரிமைக்காக போராடிய ஒரு மாபெரும் மனிதனுடைய பெயர் தான் பனகல் அரசர் என்பது. அந்த பனகல் என்கின்ற பெயர் சென்னையிலையும் இங்கேயும் கிருஷ்ணகிரி பல்வேறு இடங்களிலும் தெருக்களுக்கும் கட்டடங்களுக்குமான பெயராக இருக்கிறது. வர 28 அவருடைய நினைவு நூற்றாண்டு நாளாக இருக்கு. அந்த ஆண்டில் தஞ்சாவூரில் பனகல் கட்டிடம் என்று விளங்கக்கூடிய இந்த இடத்தை மேலும் பொலிவுபடுத்தி சமூக நீதிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமான நியாயத்துக்கான கட்டடமாக பனகல் கட்டிடம் ஒரு மைல்கல் என்பதை மாற்ற வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவராக மனம் மாறிய எஸ்சி பிரிவினருக்கு இந்த அந்தஸ்து, அவர்களுக்கான அந்த இட ஒதுக்கீடு என்பதை மத்திய அரசாங்கம் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இந்த போராட்டத்தின் ஒருமித்த குரலை ஏற்று அனைவருக்கும் உடனடியாக இந்த ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரும் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு பொறுமையோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய போராட்டத்தை மக்கள், கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய நம்பிக்கையினால் வாழ்வடைவார்கள் என்கின்ற அந்த பைபிளின் வாசகத்தை இங்கே நினைவு கூர்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு. தம்முடைய சீர்மிகு பேச்சால் இந்த சமூக அவலங்களை நமக்கு கண் முன்பாக எடுத்துரைத்த திருவடிக்குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்மோடு உடனிருக்கக்கூடிய, என்னாலும் தலித் கிறிஸ்தவர்களோடு உடன் பயணிக்கக்கூடிய, அவர்கள் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு தா சகாயராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி கருப்பு நாள், தலித் கிறிஸ்தவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிற நாள். இந்த நாளில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, மேடைக்கு முன்னால் கூடியிருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம். 2 தெளிவுகள் தொடக்கத்திலேயே வேண்டும். இது வெறும் சில சலுகைகளுக்கான போராட்டம் அல்ல. இது சமூக நீதிக்கான, விடுதலைக்கான போராட்டம். நமக்கு தேவை ஒடுக்கப்பட்ட மக்கள், நமக்கு பட்டியல் வகுப்பினர் என்கிற அந்த அரசியலமைப்பு கொடுக்கக்கூடிய அரசியல் உரிமை, அந்த உரிமை சார்ந்த இடஒதுக்கீடு, அந்த உரிமை சார்ந்த சட்ட பாதுகாப்பு, அதற்கான போராட்டம் இந்த போராட்டம். ஆக இது சமூக நீதிக்கான போராட்டம், சமத்துவத்திற்கான போராட்டம், சகோதரத்துவ உணர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டம் என்று. இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பவர்கள் யார்? இந்த பிரச்சனை யாருடைய பிரச்சனை? தலித் கிறிஸ்தவருடைய பிரச்சனையா? இது கிறிஸ்தவத்தின் பிரச்சனை, திரு அவை முழுவதற்குமான ஒரு பிரச்சனை, நல்ல எண்ணம் கொண்ட சமூக நீதி அக்கறை கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்குமான பிரச்சனை. அடிப்படையில் இது இந்திய மக்களுக்கான பிரச்சனை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை என்றே பார்க்கப்பட வேண்டும். எல்லோரும் அப்படி இணைந்து போராடி பெறக்கூடிய ஒரு உரிமையாகவே இது இருக்க வேண்டும். எந்த ஒரு உரிமையும் போராடாமல் கிடைப்பது கிடையாது. ஆனால் நம்முடைய மக்களையும் கூட வெகு சிரத்தையோடு தான் இப்படியெல்லாம் போராட்டங்களுக்கு அழைத்து வர வேண்டி இருக்கிறது. இப்போதே கூட பாதிக்கு மேற்பட்ட இருக்கைகள் காலியாக இருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது. வந்தோம், சில நேரம் அமர்ந்திருந்தோம், எங்கள் கடமை முடிந்து போனது என்று. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாரே, கற்பி, போராடு, ஒன்று சேர் என்கிற வார்த்தைகளை வைத்து ஒரு நண்பர் என்னிடம் ஒரு முறை கேட்டார். கற்பி ஒன்று சேர் போராடு இல்லையா, ஏன் கற்பி போராடு ஒன்று சேர் என்று அம்பேத்கர் சொன்னார் என்று கேட்டபோது நான் சொன்னேன், நம்முடைய மக்களை ஒன்று சேர்க்கவே போராட வேண்டி இருக்கிறது என்று. நம்முடைய மக்களை அநீதிக்கு எதிராக,
நீதிக்கு ஆதரவாக, சமூக நீதிக்காக போராடுவதற்கே ஒன்று சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே தான் அம்பேத்கர் அப்படி சொன்னார் என்பதாக நான் விளக்கம் சொன்னது ஞாபகத்திற்கு வருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிந்தனை செல்வன் ஐயா பேசுகிற போது ஒன்றை தெளிவாக சொன்னார். நமக்கு தேவை அகநிலை போராட்டம், நமக்கு தேவை புறநிலை போராட்டம். திரு அவையில் சாதியம் இருத்தல் ஆகாது. ஞாபகம் இருக்கிறது, திருச்சி மறை மாவட்டத்தில் 2006-7 ஆண்டுகளில் தந்தை அந்துவான் அவர்களோடு இணைந்து இறைமக்கள் பேரவைக்கான டயசிஸ் சினடுக்கான ஏற்பாடுகளை செய்தபோது பங்குகளுக்கு சென்று மக்களை எல்லாம் சந்திக்கிற அந்த வேளையில் 2 கேள்விகளை அவர்களுக்கு முன்னால் வைத்தோம். இந்த சாதியம் என்று வருகிற போது சாதிய பாகுபாடும் தீண்டாமை உணர்வும் கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் போதனைக்கும் எதிரானது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம். மக்கள் சொன்ன பதில். அடுத்து, ஆனாலும் திரு அவையில் பல்வேறு நிலைகளில் பங்கு தளங்களில் இன்றும் சாதிய பாகுபாடுகளும் தீண்டாமை வடிவங்களும் இருக்கின்றன என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்யலாம்? எங்களால் என்ன செய்ய முடியும்? அதுதான் பதிலாக இருந்தது என்பது உண்மை. ஆக திரு அவை தனக்குள் இருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக, தீண்டாமை வடிவங்களுக்கு எதிராக எப்போதுமே தொடர்ந்து போராட வேண்டி இருக்கிறது. இதை அகநிலை போராட்டம் என சொல்லலாம். புறநிலை போராட்டம் என்று சொல்லுகிற போது கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்து கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டவர்கள் மதம் மாறினாலும் கூட அவர்களது சமூக நிலை மாறவில்லை என்பதால், பொருளாதார நிலை மாறவில்லை என்பதால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எல்லா அரசமைப்பு பாதுகாப்பும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதாகவே இந்த காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆக இந்த போராட்டங்களின் வடிவம் என்பது குறித்தெல்லாம் எனக்கு சில கேள்விகள் உண்டு. கடந்த மாதத்தில், குறிப்பாக கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் டெல்லியில் ஜந்தர் மந்தர் அந்த பகுதியை எல்லாம் கலங்கடித்த, அசைக்க முடியாத பேரரசு என்று சொல்லிக்கொண்ட அரசுகள் எல்லாம் மண்டியிட்ட அந்த போராட்டம் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். மந்திரி ராஜினாமா செய்தார். நாங்கள் மிகப்பெரிய அமைச்சர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு வர பயந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்களால் சாதிக்க முடியாதவர்கள், சாதிக்க முடியாததை எல்லாம் கரப்பான் பூச்சி என்று இகழப்பட்ட இளைஞர்கள் சாதித்து காட்டினார்கள். தமிழ்நாடு அரசும் கூட மெரினா கடற்கரை மூடி வைத்திருந்தது அவர்களுக்கு அஞ்சி. அரசுகளை மிரட்டக்கூடிய, அரசுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய போராட்ட வடிவங்களே வெல்லும். அத்தகைய போராட்ட வடிவங்கள் நமக்கு வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஒரு உரிமையும் போராட்டத்தின் வழியாகத்தான் கிடைக்கும். வலுவான பெருந்திரள் மக்கள் போராட்டங்களின் வழியாகவே அவையெல்லாம் சாத்தியப்படும். நல்ல எண்ணத்தோடு மக்கள் தேவை அறிந்து அதையெல்லாம் செய்யக்கூடிய தலைவர்கள் நமக்கு வாய்த்திருக்கவில்லை. ஆகவே இந்த போராட்டம் தொடர வேண்டும், இந்த போராட்டம் வெல்ல வேண்டும், வெல்லுகிறவரை இந்த போராட்டம் தொடர வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. போராட்டங்களே வெற்றியை தருகின்றன. நாம் இறுதி வரை தொடர்ந்து போராட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுத்து சென்ற தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு தா சகாயராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக SC/ST பணிக்குழுவின் மாநில செயலர், களத்தில் நின்று இந்த மக்களோடு மக்களாக பணியாற்றக்கூடியவர் தந்தை அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். பெருமக்களே, பெருந்தலைவர்களே, சமய தலைவர்களே, இங்கே இருக்கின்ற பல்சமய தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். காந்தியை மிகச்சிறந்த முறையிலே கொண்டு வந்த ஒரு 3 அறிஞர்கள். ஒருவர் ஹென்றி டேவிட் தோரோ என்பவர். ஹென்றி டேவிட் தோரோ வரி கட்ட மாட்டேன், இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குற வரியை வச்சு நீ மற்றவங்களை சுடுவதற்காவது பயன்படுத்துகின்ற ஆயுதக்காக நான் சப்போர்ட் பண்ணது அவர் ஜெயிலில் போட்டாங்க. அவர் வெளியே வந்த பிறகு முதல்ல எழுதுனது தான் டியூட்டி ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ், அதாவது போராட்டம். போராட்டம் மனிதனுடைய கடமை, சமுதாயத்தின் கடமை, போராட வேண்டியது, நீதிக்காக போராட வேண்டியது. அந்த சிந்தனை செல்வன் அவர் சொன்னார், சமுதாய நீதி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திய மிகப்பெரிய அரசியல் சாசனம் இந்திய சாசனம். ஏனென்றால் சமூக அநீதி அதிகமாக இருப்பது இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இந்திய மக்களிடம் இருப்பது. எனவே இந்த ஆண்டு இந்த ஹென்றி டேவிட் தோரோ, தட் கவர்மெண்ட் இஸ் பெஸ்ட் தட் கவர்ன்ஸ் தி லீஸ்ட். எந்த அரசாங்கம் கடைநிலை மக்களை பாதுகாக்கின்றதோ அந்த அரசாங்கமே மிகச்சிறந்த அரசாங்கமாக இருக்கும். எந்த திரு அவை கடைநிலை மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றதோ அந்த திரு அவை தான் சிறந்த திரு அவையாக இருக்கும்.
இதுதான் எல்லா மதத்திற்கும் பொருந்தும், எல்லா சமுதாயத்திற்கும் பொருந்தும். கடைநிலை மக்கள், தலித்துகள், அதில் பழங்குடியினர், இவளை தள்ளி கொண்டே இருக்கலாம், அவளை கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு நிலையை மாற்றி அவளுக்கு உரிமை இருக்கின்ற உரிமையை போராடி பெற வேண்டியிருக்கிறது. இந்த ஆண்டு தமிழக திருவையில் பல்வேறு மறை மாவட்டங்களிலே வேறு வேறு நிலையிலே இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். மிகச்சிறந்த முறையிலே இந்த நடுமண்டலம் தஞ்சை, திருச்சி, கும்பகோணம் இந்த 3 மறை மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து இங்கே கொண்டாடுகின்றார்கள். இதை பற்றி நான் ஒரு சிறிய ஒரு நிமிடம் இதை விளக்கம் சொல்லிவிட்டு அமர்கின்றேன். தமிழகமானது 5 மண்டலங்களாக பிரிக்கப்படுகின்றது. கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், நடுமண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம். கிழக்கு மண்டலத்தில் திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை ஆகிய மறை மாவட்டங்கள் இதே நாளிலே இந்த எழுச்சி கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அங்கே ஆயர்கள், சீர்திருத்த சபையைச் சேர்ந்த ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையர், இயக்கங்கள் அனைவருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுகின்றார்கள். திண்டுக்கல்லில் அருள்பணி மையத்திலும், கிழக்கு மண்டல சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலும், மதுரையில் மாட்டு மைதான ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் இந்த எழுச்சி கூட்டங்கள் நடக்கின்றன. இதிலே பல பேராயர்கள், பல இந்த அரசியல் தலைவர்கள் இங்கே ஈடுபடுகின்றார்கள். மேற்கு மண்டலம் தருமபுரி, சேலம், கோவை, ஊட்டி இந்த மறை மாவட்டங்களிலே தருமபுரியிலே பாப்பிரெட்டிப்பட்டியிலே லாரன்ஸ் பாய் ஆயர்கள் தலைமையிலே இந்த விழா நடைபெறுகின்றது. அங்கே பல்சமய சமய தலைவர்கள் ஈடுபடுகின்றார்கள். சேலத்திலும் கோவையிலும் அங்கே இருக்கின்ற அந்த மறைமாவட்டம் மட்டும் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகத்திலே இந்த ஒன்று கூடல் நடந்து அந்த ஆட்சியருக்கு மெமராண்டம் அங்கே அனுப்பப்படுகின்றது. நடுமண்டலம் இங்கே நடக்கின்றது. வடக்கு மண்டலத்தில் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் விழுப்புரத்திலே காலை நடந்தது. சென்னை மயிலை பேராலயம், சென்னை மயிலாலயத்திலே பெரம்பூரிலும், செங்கல்பட்டு அந்த பைபாஸ் வளாகத்திலும், வேலூரிலே அண்ணா கலையரங்கம் வளாகத்திலும் இத்தகைய எழுச்சி கூட்டங்கள் நடைபெறுகின்றன. தெற்கு மண்டலம் பாளையங்கோட்டை, கோட்டாறு, தூத்துக்குடி, குழித்துறை ஆகிய மறை மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து பாளையங்கோட்டையில் ஒன்று சேர்ந்து ஆயர்கள் தலைமையில் சிபிஐ, சிபிஎம், விசிகே போன்றவர்களும், சிஎஸ்ஐ, டிஎல்சி ஆகிய சபையை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து இதில் ஈடுபடுகின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி. இந்த ஆண்டிலிருந்து நாம் ஒன்று சேர வேண்டும், சக்திகள் ஒன்று சேர வேண்டும். இந்து சமயம், கிறிஸ்துவ சமயம், புத்தர்கள், இஸ்லாமியர்கள் அனைவருமே சேர்ந்து, ஏனென்றால் இது ஒரு மத பிரச்சனை அல்ல, இது மனிதாபிமான பிரச்சனை, மனித உரிமை மீறல். இது மட்டுமல்ல, அநீதியான சமுதாயத்தை எதிர்த்து கேட்பது. காந்தி சொன்னார், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, நல்ல அரசை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, அவள் தவறு செய்யும் போது அதை கவிழ்ப்பதும் நம்முடைய கடமை என்பது இந்த ஜனநாயகத்தின் கடமையை நம்பி வந்திருக்கின்றோம். இந்த எழுச்சி நாளாக மட்டுமல்லாமல் இது மிகச்சிறந்த முடிவை பெற வேண்டும் என்ற ஆசையோடு முடிக்கின்றேன். வணக்கம், நன்றி. இந்த மாலை வேளையிலே இந்த பேரணியும் மாபெரும் தொடர்முழக்க ஆர்ப்பாட்டமும் நல்ல முறையில் நடந்தேற இயற்கை சூழலை நமக்கு ஒத்ததாக அமைத்து தந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. SC/ST பணிக்குழுடைய தலைவர் மேதகு ஆயர், குடந்தை ஆயர் ஜீவானந்தம் அவர்கள் இந்த கூட்டத்தினை எப்படி நடத்தலாம் என்று சொல்லி பல்வேறு முறைகளிலே ஆலோசனை வழங்கி நல்லதொரு தலைமை உரை தந்திருக்கிற மேதகு ஆயர் அவர்களுக்கு அனைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சை மறை மாவட்ட மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்கள் பொருளுதவி மற்றும் அனைத்து ஆலோசனை உதவி என பல்வேறு வகைகளிலே உதவி செய்து நல்லதொரு கருத்துரை வழங்கி இருக்கிறார்கள். மேதகு ஆயர் அவர்களுக்கு நன்றி. CSI தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை மறைமண்டலத்தை சார்ந்த பேரருட் திரு முனைவர் சி சாமுவேல் ராஜதுரை அவர்களுக்கு நன்றி. பேரருட் திரு நித்திய சகாயம் OFM கேப் TNBC SC/ST BC மாநில செயலர் திருச்சி அவர்களுக்கு நன்றி. பேரருட் திரு அந்துவான் திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு பல்வேறு நிலைகளிலே ஆலோசனை மற்றும் முன்னெடுப்புகளை தந்து இந்த பேரணியும் இந்த கூட்டமும் இனிதே வெற்றி பெற உதவி அவர்களுக்கும் நன்றி. எழுச்சியுரை வழங்கிய மாசே சிந்தனை செல்வன் பொதுச் செயலாளர் விசிகா அவர்களுக்கு நன்றி. இந்த போராட்டத்தினுடைய வழக்குகளை குறித்து நமக்கு தெளிவாக கூறிய உயர் திரு டி பிராங்க்லின் சீசர் தாமஸ் வழக்குரைஞர் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு நன்றி. திருவடிக்குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் அவர்களுக்கு நன்றி.
மேயர் பொறுப்பு மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு நன்றி. ரெவரண்ட் டாக்டர் தாமஸ் கெனடி துணைத் தலைவர் TELC அவர்களுக்கு நன்றி. ரெவரண்ட் டாக்டர் DJ கிறிஸ்டோபர் CSI பாஸ்டேட் அவர்களுக்கு நன்றி. அருள் திரு RK அடிகள் தஞ்சை அவர்களுக்கு நன்றி. போக்குவரத்து காவல் துணையருக்கு நன்றி. பாதுகாப்பு வழங்கிய இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட மேற்கு காவல் நிலையம் மற்றும் கீழவாசல் காவல் நிலையம் அவர்களுக்கு நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நன்றி. மருத்துவ அவசர உதவி வாகனம் வழங்கிய அவர் லேடி ஆஃப் ஹெல்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு நன்றி. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்த பேரொரு திரு மற்றும் அருட்திரு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள், பொது நிலையினர் மற்றும் முற்போக்கு சிந்தனையுடைய அனைவருக்கும் நன்றி. திருச்சி, தஞ்சை திருமண்டலங்களை சார்ந்த CSI ஆயர்கள், போதகர்கள், இறைமக்கள் அனைவருக்கும் நன்றி. திருச்சி, தஞ்சை, தரங்கையை சார்ந்த TELC ஆயர்கள், போதகர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் நன்றி. ஸ்டேஜை அலங்காரம் செய்த மாதா டெக்கரேஷன் சவரிராஜன் அவர்களுக்கு நன்றி. ஒளி அமைத்து தந்த ஷேஷா DJ ஆடியோ ஜான் கில்பர்ட் தஞ்சை அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வுகளை எல்லாம் யூடியூபில் வெளியிட உதவிய தஞ்சை கலைக்கடல் இயக்குனர் தந்தை அலெக்ஸ் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நன்றி. இந்த போராட்டம் வெற்றி பெற பல்வேறு வகைகளில் உதவிய தன்னார்வ தொண்டர்கள், வாகன ஓட்டுநர்கள், அலுவலக அன்பர்கள், பறை இசைத்த போதகர்கள், சிறுவர்கள், போராட்டத்தினை ஒருங்கிணைக்க உதவிய திருச்சி, கும்பகோணம் SC/ST செயலர்கள் மற்றும் அனைத்து பணிக்குழு செயலர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. போராட்டம் போராட்டம் இது போராட்டம். கிறிஸ்தவர்களின் போராட்டம். கிறிஸ்தவர்களின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். கிறிஸ்தவர்களின் போராட்டம். கிறிஸ்தவர்களின் போராட்டம். வழங்கிடு 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 வழங்கிடு. SC உரிமை வழங்கிடு. SC உரிமையை வழங்கிடு. வழங்கிடு 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 வழங்கிடு. SC உரிமை வழங்கிடு. SC உரிமையை வழங்கிடு. நீக்கிவிடு 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 நீக்கிவிடு. ஜனாதிபதி ஆணை நீக்கிவிடு. ஜனாதிபதி ஆணையை நீக்கிவிடு. அமுல்படுத்து அமுல்படுத்து அமல்படுத்து அமல்படுத்து. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கை அமுல்படுத்து. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையை அமல்படுத்து. வழங்கிவிடு வழங்கிடு வழங்கிடு வழங்கிடு. சம உரிமை வழங்கிடு. சம உரிமை வழங்கிடு. ஒன்றுபடுவோம் போராடுவோம். ஒன்றுபடுவோம் போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். வெற்றி பெறுவோம் போராடுவோம். வெற்றி பெறுவோம் போராடுவோம். வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். இறுதி வெற்றி நமதே. இறுதி வெற்றி நமதே. ஒன்று கூடுவோம் ஒருங்கிணைவோம். ஒன்று கூடுவோம் ஒருங்கிணைவோம். போராடுவோம் வெற்றி பெறுவோம். போராடுவோம் வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி நமதே. இறுதி வெற்றி நமதே. போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். கிறிஸ்தவர்களின் போராட்டம். கிறிஸ்தவர்களின் போராட்டம்.